So I don't know much about Buddhism, but even I'm associated with Buddhism because my father's friend, Mr. Ulaganathan, MP, ex-MP of Congress, he's no more. You may be knowing. He's opened a school, Siddhartha School in Vellore district. In Vellore, he ran that school. He was very close to us, and he used to tell about Buddhism every time when I was in childhood or in school times. So from that time itself, I have a touch with Buddhism. Okay, so I'll start my PPT, and PPT contains more than 100 slides. I'll skip a little bit, cover the point which is relevant. Okay, I didn't got the time at all, so somehow managed. I'll start my PPT. So எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் ஆரம்பிக்கிறேன். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. This already you started a prayer. So I started with slide with Buddha's statue and his slokas, whatever you call. So எடுத்தோடனே மக்கள் தொகை கணக்கு எடுப்பு அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லாருக்குமே வந்து என்ன தோணும்? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் டாக்டர் அருண் சார் அவரும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரலாறு பத்தி சொன்னாரு. நிறைய விஷயங்கள் சொன்னார். He covered the drastic 150 years period of census. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து எடுத்ததுல இருந்து இருக்கு. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. ஸோ இதோட டேட்டாஸ் வர்சடைலா இருக்கும். நிறைய கணக்கு எடுக்கிறோம், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோம், எப்படி ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு எடுக்கிறோம். இன்னும் அவர் டாக்டர் அருண் சார் சொல்லும் போது டேட்டா வந்து பிளானிங் பர்பஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட பிளானிங்னாலே என்ன அப்படின்னா, இன்னும் ஐ திங்க் ஹியர் எவ்ரிபடி இஸ் எமினன்ட் பர்சன் சிட்டிங் ஹியர், பட் ஐ லெட் மீ டெல் அஸ் a common man understanding. பிளானிங்னாலே மனுஷனுக்கு வாழறதுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், நாட் ஓன்லி பொருட்கள், சர்வீஸ் எல்லாமே வந்து எப்படி கிடைக்கிறது, அது யார் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, ஸ்டாக்ல இருக்கா, வருங்காலத்துல எப்படி இருக்கணும், ஸ்டாக்ல இருக்கா அப்படின்றது ஒரு பிளான் பண்ணும் போது அடிப்படை வழக்கமா சொல்றது, ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரோட்டி கப்படா ஆர் மக்கான். தட் இஸ் ரோட்டி மீன்ஸ் ரொட்டி ஃபுட், கப்படானா துணி, உடுத்துறதுக்கு துணி, தங்குறதுக்கு இடம், வீடு, கட்டிடம். ஸோ தீஸ் பேசிக் நீட்ஸ். இது வந்து இந்தியால எல்லாருக்கும் கிடைக்குதா? ஆஸ் பர் சென்சஸ் 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதா? எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் கிடைக்குதா? ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கிடைக்குதா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதா? ரோடு இருக்கா? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கா? குடிநீர் இருக்கா? அந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு ஃபார் பிளானிங் பர்பஸ்க்கு. இதுதான் பேசிக் நீட்ஸ். நீங்க இப்போ உங்க வீட்டுல உட்காந்து பெட்ரூம்ல உள்ளேயே இருக்கும் போது நீங்க யூ கேன் திங்க், இன்னைக்கு நம்ம வெபினார் பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா we cannot do வெபினார். கரண்ட் இருக்கிறதுனாலதான், எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனாலதான் we could do this வெபினார். வீட்டை சுத்தி நீங்க உட்காந்துருக்க ரூம்லயே பாத்தீங்கன்னா we have got so many things. ஸோ நீங்க உங்க குடும்பத்துக்கு மாசத்துக்கு பட்ஜெட் போடுவீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் 5 பேர். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போடுவீங்க. நாட் ஓன்லி தட், உங்களோட வருமானம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போடுவீங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்கு இப்படின்னா 121 கோடி மக்களுக்கு எப்படி பட்ஜெட் போடணும், எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு என்ன தகவல் வேணும். இல்லை நீங்களே வீடு கட்டுறீங்கன்னா நீங்க உங்களோட பட்ஜெட் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய வீடு கட்ட போறீங்க, அதுக்கு எவ்வளவு எஸ்டிமேட்டு, எவ்வளவு லோன் போடலாம், எவ்வளவு பணம் கை இருப்பு இருக்கு, இப்படி திங்க் பண்ணி தான் நீங்க யோசனை பண்ணுவீங்க. ஸோ இண்டிவிஜுவல் திங்கிங்கே இப்படி இருக்கும் போது ஹோல் நேஷனுக்கு எப்படி இருக்கும், என்ன தகவல் வேணும் அப்படின்னா அடிப்படையே சென்சஸ் மக்கள் தொகை தான். எல்லாமே மக்களுக்காக தான் செய்யும். ஈவன் எக்கனாமிக் சென்சஸ் இல்ல ஆடு மாடு இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் சென்சஸ், லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எல்லாம் எடுத்தோம்னா எல்லாமே மக்களுக்காக தான் எடுக்கிறோம், நம்மளோட தேவைக்கு. ஸோ நம்மளோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, நம்மளோட வாண்ட்ஸ் என்ன, அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே becomes a base core data. Census is the biggest data bank. Worldly the biggest administrative exercise. Rather we can say next to China, because we are just behind the China. China க்கு அடுத்து உலகத்துல அதிகமான பாப்புலேஷன் நம்ம தான்.
ஜூலை 11th வேர்ல்ட் பாப்புலேஷன் டே கொண்டாடுறோம். ஏன்னா அன்னைக்கு 500 மில்லியன் பாப்புலேஷன் கிராஸ் பண்ணோம் வேர்ல்டுல. ஸோ தட் டே இஸ் டெடிகேட்டட் அஸ் வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த 2 hours எனக்கு 105 ஸ்லைட்ஸ் இருக்கு. நான் சில விஷயத்தை மட்டும் கவர் பண்ணி டச் பண்றேன். சிலது வில் ஸ்கிப், சம் மேபி ரிப்பீட்டேட்டிவா இருக்கலாம். ஸோ தோ அவர் டாபிக் இஸ், நம்மளோடது வந்து நிறைய ரிலிஜன் லாங்குவேஜ் டேட்டா எல்லாம் தேவைப்படுது. நம்ம நாட்டில் வந்து பல மொழி பேசுறாங்க, பல மதம் இருக்கு, அதுக்கப்புறம் பட்டியல் இனம் இருக்கு. அது மாதிரி so many indicators we want, because எல்லா மக்களும் முன்னேறணும், எல்லா மக்களுக்கும் தேவை, எல்லா மக்களும் டெவலப் ஆகணும், எல்லாருக்கும் சம உரிமை வேணும். So that's what we are studying in our Indian Constitution. சார் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுங்களா? am I right? கரெக்ட்டா கேக்குது சார், நல்லாவே கேக்குது சார். Okay, right sir. So the basic introduction, it goes very vast. I can speak for more than 3-4 hours with a one slide, but that is not apt. We have got 1.5 hours. I'll try to make it fast. So எடுத்தவனே நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த கூட்டத்துல we are talking about Buddhist. இந்தியால புத்திஸ்ட் 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 8 crore 44 lakhs 2972 டோட்டல் பாப்புலேஷன். அதுல மேல் ஃபீமேல் பிரேக்கப். அப்புறம் அதுல ரூரல் அர்பன், ரூரல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அர்பன்ல எவ்வளவு இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் பேசிக்கலி ரூரல் எக்கானமி. நீங்க இண்டிபெண்டன்ஸ் டேவோ இல்ல பிரிட்டிஷ் டைமோ இல்ல முகல் பீரியடோ எப்போ ஹிஸ்டரியில இருந்து எடுத்து ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து அந்த பேசிக்கலி அவர் எக்கானமி இஸ் ரூரல் எக்கானமி, கிராமத்தை சார்ந்தவர்கள். அங்கதான் மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, அங்கதான் மக்கள் அதிகமா வேலை செய்யறாங்க, அங்கேருந்து தான் நம்மளோட நேஷனல் இன்கம்க்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ கூட நீங்க ரீசன்ட் நியூஸ்ல அக்ரிகல்ச்சர் தான் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த இஷ்யூ ஆஃப் ரூரல் பாப்புலேஷன், ரூரல்ல எங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூ கேன் see the figures, ரூரல் பாப்புலேஷன். அதுவும் பர்டிகுலர்லி ஐ ஹவ் டேக்கன் புத்திஸ்ட், ஐ ஹவ் நாட் டேக்கன் அதர்ஸ். நீங்க கம்பேர் பண்றதுக்கு அதர்ஸ் ரிலிஜன் எடுத்தோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். சோ மெனி டேட்டாஸ் இருக்கு, மோர் தென் 300 டேபிள்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இட் இஸ் இன் வெப்சைட் போர்ட்டல், ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வில் ப்ரொவைட் இட் டேட்டாஸ். ஸோ நான் இப்ப நட்சல் தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா மோர் தென் 300 டேபிள்ஸ்னா ஐ கேனாட் டிஸ்பிளே ஹியர். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருக்கு, எவ்வளவு கேள்வி கேட்கிறோமோ அவ்வளோ டாபிக்ஸ்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் கம்பேர் வித் 2011, 2001 to 1991. அப்புறம் நீங்க 51ல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து கம்பேர் பண்ணலாம். பட் சில நேரத்துல இந்த இண்டிகேட்டர்ஸ் மாறிடுச்சுனாக்கா கம்பேர் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சில இண்டிகேட்டர்ஸ் ஆர் வெரி காமன் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சென்சஸ். அதுல நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம். எப்படி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மேல் பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபீமேல் பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேல் ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். ஏன்னா இந்தியா போற நாட்டுல இன்னைக்கும் வந்து பெண் சிசுவதை நடக்குது இயற்கையாவே. இப்ப இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது கன்சீவ் ஆகும் போது மேல் வந்து 110% கன்சீவ் ஆனாலும் 10% அபார்ட் ஆயிட்டாலும் 100 ஈக்குவலா தான் ஆண் பெண் பிறக்கிறாங்க. ஆனாலும் ரேஷியோ எடுக்கும் போது, கணக்கு எடுக்கும் போது பெண்கள் குறைவா இருக்காங்க. 1950க்கு மேல வந்து குட் ரேஷியோ. அதை விடையும் கம்மியா இருக்குன்னா அது எந்த இடத்துல கம்மியா இருக்கு, அந்த ஏரியா ஸ்பாட் பண்ணாம தேர் இட் சீம்ஸ் அங்க ஒன்னும் பெண் சிசுவதை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு மேக் அ பாலிசி, அவங்களை எஜுகேட் பண்ணணும், பெண்கள் வந்து ஈக்குவல் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும். அது மாதிரி சோ மெனி இஷ்யூஸ், சோ மெனி கவர்மெண்ட் பிளானிங் ஸ்கீம்ஸ் பேஸ்ட் ஆன் சோ மெனி சிங்கிள் டேட்டா. இட்ஸ் அ மிரர், ஒரு கண்ணாடி. இதை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் நம்மளோட நாட்டு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரணும். இன்னும் நிறைய இருக்கு, ஐ கோ இன்ட்ரோடக்ஷன் நிறைய டைம் ஆடும். ஸோ இப்போ ஆல் இண்டியாவை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடுல பாருங்க. தமிழ்நாடுல புத்திஸ்ட் வந்து ஒரு 11,186 இருக்காங்க. அதுல 5,976 மேல், அப்புறம் அந்த பேலன்சஸ் வந்து ஃபீமேல் இருக்காங்க. இதுல ரூரல்ல வந்து 3,285, இது அர்பன்ல 7,901. அர்பன்ல ஸோ புத்திஸ்ட் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அர்பன்ல வசிக்கிறாங்க, நகர்ப்புறத்துல நிறைய வசிக்கிறாங்கன்றது இதுல தெரியுது. அதே மாதிரி புதுச்சேரி, ஐ ஹவ் டேக்கன் புதுச்சேரி பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் Tamil. It's not a part of Tamil Nadu jurisdictionally or legally, but we consider தமிழ்நாடு, தமிழர்கள் அங்க இருக்காங்க, அதனால we say so. அங்க புத்திஸ்ட் வந்து ஒரு 481. இதெல்லாம் 2011 அடிப்படையில, 2011 சென்சஸ் கணக்குப்படி. இப்ப கூடி இருக்கலாம், குறைஞ்சு இருக்கலாம். கூடி இருக்கிறதுக்கு அவங்க
பிறப்பு இறப்பு விகிதத்தை வச்சு சொல்லலாம். இல்ல அவங்க அங்கேயே மைக்ரேஷனை வெளியே போயிட்டாங்கன்னா குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப ரீசன்ட் கொரோனாவால தே மைட் ஹவ் மைக்ரேட்டட், ஊரை விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகலான்னு போயிருக்கலாம். தே மே கம் பேக். சர்டன் சிச்சுவேஷன் சீனரியோ இப்ப இருக்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். திஸ் பிகம்ஸ் a base data for future analysis. ஸோ அடுத்து 10 வருஷத்துக்கு this becomes base. இதை வச்சு அவங்க மல்டிப்ளையர் அப்ளை பண்ணி பர்த் ரேட் டெத் ரேட்டை வச்சு இப்போ எவ்வளவு இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். புதுச்சேரி ரூரல் அர்பன். ஸோ இதுதான் அவங்களோட பேசிக் நட்சல்ல சொல்ற எக்ஸல் ஷீட்ல கொடுத்துருக்கேன் நான். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் வந்து தமிழ்நாடுக்குள்ள லோவஸ்ட் பாப்புலேட்டட் புத்திஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா கரூர், பெரம்பலூர், தருமபுரி. சோ இது பாருங்க, கரூர்ல 29 பேர் இருக்காங்க, பெரம்பலூர்ல 39, தருமபுரியில 39. இது லோவஸ்ட் புத்திஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? கரூர், பெரம்பலூர், தருமபுரி. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை. சென்னையில 2804 பேர் புத்திஸ்ட் இருக்காங்க. திஸ் ஆர் டோட்டல் பர்சன்ஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல். திஸ் இஸ் இப்போ ஒரு சிம்பிள் ஒரு அப்டிராக்ட் டேட்டா எடுத்தாலே யூ கேன் சி புத்திஸ்ட் லிஸ்ட்ல எப்படி இருக்காங்க, எப்படி எந்தெந்த ஏரியால இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது அந்த லைஃப் ஸ்டைல பார்க்கலாம். எத்தனோகிராபிக் ஸ்டடிஸ் பண்ணலாம், ஹியூமன் பிஹேவியர் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஸோ சர்டன் ரிசர்ச் பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் டாபிக் எடுத்து அவங்க பண்ணிக்கலாம், ரிசர்ச் தீசிஸ் சப்மிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டேட்டா இருக்கு. நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து we never do any research, we are not to do any research, we are the collectors coordinated with state government to collect the data. That's it. நடுநடுல ஆங்கிலம் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இல்ல ஃப்ளோல வரும், இல்லனா மேக்ஸிமம் ஓகே சார். ஓகே சார், யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரைட். Thank you. இல்ல நான் தமிழே முழுக்க தமிழே சொல்றேன். Thank you. So that was an introduction to the Buddhist population in Tamil Nadu. So let us see இதுக்கு சட்டப்பூர்வம் எப்படி இருந்தது, வரலாறு எப்படி இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு 2011 கொஸ்டின்ஸும் 21 கொஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட மாறி இருக்காது. 1-2 காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க, ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. சில இடம் ரிப்பீட் ஆகும்போது ஐ ஸ்கிப் பிகாஸ் இட்ஸ் 100 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஐ கேனாட் கம்ப்ளீட் இன் தட், ஐ மேக் இட் ஃபாஸ்ட். சில வரலாறு எல்லாம் வந்து லாஸ்ட் செஷன் உங்களோட இதுல டாக்டர் அவர் அருண் வந்து ஹிஸ்டரியை ரொம்ப தெளிவா அழகா சொன்னாரு. அந்த டைம்ல நான் பார்க்க முடியல, அப்புறம் ரெக்கார்டிங் சார்ட்ட கேட்டு நான் வாங்கி பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் வாஸ் 2 கட்டத்துல மக்கள் தொகை நடக்குவாங்க. முதல் கட்டம், 2வது கட்டம் ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் பாப்புலேஷன் எலிமினேஷன். 2வது கட்டம் தான் பாப்புலேஷன், மெயின் பாப்புலேஷன். அங்கதான் எல்லா வீடும் இந்தியா முழுக்க ஒரே நேரத்துல கணக்கு எடுப்பாங்க. ஹவுஸ் லிஸ்டிங்கிறது வீட்டு பட்டியல், அதுக்கு முன்னாடி பேஸ், அது ஃப்ரேம் மாதிரி அமையும், அதுல இருந்து அதை எடுப்பாங்க. பட் இதுல சில கேள்விகளை கேட்பாங்க, அதுல சில கேள்விகளை அதை கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், தட் இஸ் சென்சஸ் மெத்தட். ஸோ இந்த 2 ஃபேஸை எடுக்கிறது கூட 61 சென்சஸ் 71 சென்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் டாக்டர் அருண் சார் அதை கரெக்டா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த 2 ஃபேஸ் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 சென்சஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. லெட் அஸ் நாட் கோ இன் டீடைல்ஸ் தட். ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எனுமரேட்டட். அதுலயே அவர் நம்ம டாக்டர் சொன்னார், டாக்டர் KR நாராயணன் எடுக்கும் போது ஒரு இஷ்யூ இருந்தது. அந்த கான்செப்ட் எதனால வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து இப்ப அந்தந்த மாநிலத்துக்கு இந்த பட்டியலினத்து லிஸ்ட் கவர்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. தட் இஸ் ஃபைனலைஸ்டு. அதை வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க ஸ்டேட் பட்டியல நம்ம சொல்ற அந்த டீட்டெயில்டு இனம் அதுல இல்லைன்னா அவங்கள வந்து அதை அந்த இடத்துல பட்டியலினத்தவராக எடுக்க மாட்டார்கள். தட்ஸ் அ கான்செப்ட். பட் என்ன பேஸ் வச்சு அதை வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இஃப் யூ டேக் ஈச் தாலுக்குல தாசில்தார் சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ எவ்வளவு பண்றாருன்னு அந்த டேட்டா, செகண்டரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த பர்சன்டேஜ். லெட் அஸ் நாட் கோ இன் டீடைல் இன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. 2011ல எங்களோட ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் டாக்டர் சந்திரமௌலி சார் எனுமரேட் பண்ணாரு, IAS ஆஃபீஸர். அது டெஃபினிஷன்ஸ் வந்து என்னன்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைம்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸ் பீரியட்ல இட்ஸ் a mere head count. அதுக்கப்புறம் அவ்வளோ செலவு பண்ணி கணக்கெடுக்கும் போது அது கூடவே தேவையான டேட்டா, சோசியோ எக்கனாமிக் டேட்டா, சமுதாயத்துக்கான தேவையான புள்ளியியல் தகவல்களை அனைத்தும் சேர்த்து விடுறாரு. திருப்பி அவ்வளோத்தையும் எடுக்கணும்னா யாரு காசு செலவு பண்ணி எடுக்க முடியும்? தட் காஸ்ட் லாஸ்ட் சென்சஸ்லயே இட் இஸ் 6,000 crore கிட்ட ஆச்சு. இந்த கமிங் சென்சஸ்க்கு இட் இஸ் 12,000 crore கிட்ட எக்ஸ்பெக்டட் பண்றாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற டேட்டா இட்ஸ் வேல்யூபிள் டேட்டா.
தட் வி cannot அதை வேஸ்டா எடுக்க முடியாது. அதனால அது கூடவே நிறைய தகவல்கள் சேகரிக்கிறாங்க. அதை வச்சு டிசிமினேட் பண்றோம் டேட்டாவை. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் let us go. It's the biggest source of comprehensive data. Household amenities, assets, demography, scheduled caste, scheduled tribes, urbanization, நகர்ப்புற வளர்ச்சி எப்படி இருக்கு, லிட்ரஸி, எஜுகேஷன், இது நமக்கு அத்தியாவசியமானது. லாங்குவேஜ், ரிலிஜன், மைக்ரேஷன், இதுல லாங்குவேஜ், ரிலிஜன், மைக்ரேஷன்ஸ் இதுக்கு தனி ஸ்லைட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் நம்ம டெப்த்ல பார்க்கலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, தென் ஃபர்டிலிட்டி. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட அசோசியேட்டட் நிறைய சென்சஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். மோரலெஸ் சென்சஸ் நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டா யூசர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் டெல்லியில. அதுல மோர் தென் 400 டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டோம், இப்போ எப்படி கேட்கலான்றது அந்த கொஸ்டின்ஸை ஃபைனலைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஃபைனலைஸ். அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஸோ இப்போ சில கொஸ்டின்ஸ் 2011 காமிக்கிறேன். 21 ஹவுஸ் லிஸ்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து ஒத்திகை சென்சஸ் நடத்துறதுக்கு ஒரு கேள்வியை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து சில கேள்விகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பத்தி சொல்லலாம். Then importance, it's the only source of primary data at village, town and ward level. எந்த சர்வேலையும் கிராம லெவல்லையோ டவுன்ல வார்ட் லெவல்லையோ நடத்துறதுல இதுதான் நடத்துறோம். ஸோ மற்றவங்க யாரு வேணாலும் ஃபர்தரா சாம்பிள் சர்வே எடுக்கிறதுக்கு இதை பேஸா எடுத்துப்பாங்க. Then provides valuable information for planning and formulation. ஒரே வேர்ட்ல பிளானிங் சொன்னா அத்தியாவசியமான தேவையான பொருட்கள், அவங்கள வசதிகள் எல்லா நகரத்திலையும் கிராமத்திலையும், ஜம்மு காஷ்மீர்ல எடுத்து கன்னியாகுமரி வரைக்கும், சௌராஷ்டிரால இருந்து குஜராத் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் இட் வில் பி கவர்ட் அண்ட் பிளான். அதுக்கான டேட்டா தேவைப்படுது. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செக்ஸ் ரேஷியோ, அதை வச்சு எவ்வளோ பாலிசிஸ் பண்றாங்க, ட்ராப் அவுட்ஸ், காலேஜ் ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு பேர் ட்ராப் அவுட்ஸ் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி அனைவருக்கும் கல்வி என்று இது பண்றாங்க. அப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆக்ட், அந்த வந்து இந்த செக்ஸ் ரேஷியோ வச்சுதான் அந்த ஆக்டை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் வந்து கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது அப்படின்றது. அது என்னது? இட் இஸ் கால்ட் PNDT ஆக்ட். am I right? Any doctors can say that is PNDT ஆக்ட் தானே? ஹலோ, yes sir. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். Okay, right. So widely used by national and international agencies, scholars, business people, industries, and nowadays it's private people they are using data. நிறைய பேர் இப்ப கூட சமீபத்துல ஊட்டில இருந்து ஒரு பிசினஸ் மேன் எனக்கு ஷோலூர் எஸ்டேட் மட்டத்துல இருந்து எனக்கு பாப்புலேஷன் 2011 கொடுங்க, எனக்கு டீ எஸ்டேட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ சம் கான்செப்ட்காக கேட்டாரு. ராணிப்பேட்டில இருந்து வந்து என்னோட ரியல் எஸ்டேட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அங்க பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு தெரியணும் அப்படின்னு. பிரைவேட் பீப்புள் ஆர் ஆஸ்கிங். செல்போன் டவர் போடுறதுக்கு எந்த இடத்துல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கு, எங்க டவர் போட்டா மொபைல் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்பாங்க. So many things are there. So delimitation, reservation of constituency, ஏற்கனவே லாஸ்ட் செஷன்ல நம்ம டாக்டர் சொன்னாரு. அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பி தொகுதியை மறுவரை செய்யணும்னா பேஸ்ட் ஆன் சென்சஸ், எங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வார்டர் ரீகார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த டேட்டா பிகம்ஸ் யூஸ். ஈவன் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது கூட இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு சென்சஸ் டேட்டா வாஸ் யூஸ். எந்த பக்கம் முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க, எந்த பக்கம் இந்துஸ் அதிகமா இருக்காங்க. 51 ஆல் ஸ்டேட்ஸ் பிரிக்கும் போது லாங்குவேஜ் பேஸ்ட்ல ஸ்டேட்ஸை பிரிக்கணும்னா லாங்குவேஜ் டேட்டா எங்கேருந்து எடுத்தாங்க? சென்சஸ்ல இருந்து எடுத்தாங்க. தெலுங்கு பேசுறவங்க ஆந்திர பிரதேஷ், கன்னடா பேசுறவங்க கர்நாடகா, இது மாதிரி வேற இண்டிகேட்டரும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். இது மாதிரி நிறைய புக்ஸ்ல இருக்கு. We don't find time to see all those things. In the current census, we are very busy. So little bit history பார்ப்போம். ஐனி அக்பரி, முகல் கிங் 16th centuryல அவர்கள் மன்னர்கள் எல்லாம் வந்து அந்த நாள்லயே வந்து வரிக்காக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இன்னும் சில மன்னர்கள் எல்லாம் வந்து மக்கள் தொகை பெருக்கிறதுக்கே வந்து உத்தரவு வந்து கிங்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு தோராயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ்ல ஒரு கிங்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் நடக்குது. வார்ல போறவங்க வார்ல ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாம் போய் அங்க வார்ல போய் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த வில்லேஜ்ல வந்து ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. அப்போ மேல் பாப்புலேஷன் குறைஞ்சுன்னா அடுத்து அந்த ஊரை காப்பாத்துறதுக்கு சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கு ஜென்ஸ் போகணும். வாட் வி ஹேவ் நவ், இப்போ டிஃபென்ஸ்ல எவ்வளவு ஜென்ஸ் சேர்த்து பார்டர்ல உட்கார வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இனப்பெருக்கம் இருக்கணும், மக்கள் தொகை தேவை,
ஆண்கள் தேவை. அதனால தட் வாஸ் மேல் பாப்புலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் பிகாஸ் ஹி வாஸ் அ வாரியர். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி நிறைய வி கேன் அனலைஸ். ஸோ அப்போ அவங்க வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கிங் டைம்ல தே கண்ட்ரோல் பாப்புலேஷன், தே இன்க்ரீஸ் பாப்புலேஷன், அந்த சிஸ்டம் வாஸ் தேர். ஸோ அதனால தான் so many issues. Okay, let us come to the point. 1872 இது மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. 1881 synchronous throughout India at a time all places நடத்துனாங்க. Then first census 51 censusல நடந்தது. Then 2011 was 15th series and 21 will become a 16th and 8th after independence. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1872, 1881, 91, 1901 இப்படி நடத்திட்டே வந்திருக்காங்க. இதுக்கு வந்து டிஃபேக்டோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிஃபேக்டோ மெத்தட்னாக்கா என்ன சொல்றது, நீங்க கணக்கெடுக்கும் போது அந்த பர்சன் வந்து அந்த வீட்டுல இருக்கும், அந்த பர்சன் நேர்ல பார்த்து நீங்க கணக்கெடுக்கிறது டிஃபேக்டோ. இல்லைங்க அவர் ஒரு வாரத்துக்கு வெளியூர் போயிருக்காருங்க, அவர் இங்கதான் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு, நீங்க அவங்க இங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா இவர் சேர்த்துக்கிறாரு கணக்குல, ஆனா அவர் ஆளை பார்க்கல. ஸோ தட் இஸ் எக்ஸ்டெண்டட் டிஃபேக்டோ. கீழே இருக்கு பாருங்க. 1941, 1961 எக்ஸ்டெண்டட் டிஃபேக்டோ வாஸ் இன்க்ளூடட். அதுக்கு முன்னாடி ஆளை பார்த்தாதான் கணக்கு எடுப்பேன், இல்லை எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தது. அப்ப அதுல கன்க்ளூஷனும் ப்ராப்பர் ரிசல்ட் வரல. ஸோ வாட் தே டிட், எக்ஸ்டெண்டட் டிஃபேக்டோ மெத்தட். இல்ல சிலது என்னன்னா ஆளே இல்லை, எங்கேயோ இருக்காங்கன்னா அவளை இங்க சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சேர்த்தாக்கா the density of population will not arrive. காஷ்மீர்ல டிஃபென்ஸ்ல எங்கேயோ ஒர்க் பண்றவர் போய் அவருக்கு சொந்த ஒரு இதுதாங்க, இங்கதான் சேர்க்கணும், திருச்சியில தான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப திருச்சியில டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமா காமிக்கும். பட் பிசிக்கலி இஸ் நாட் ஹியர், ஹி இஸ் தேர் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி phase 1, phase 2 இந்த பீரியட்ஸ் இந்த 9 to 28 சொல்றேன் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டேட் த்ரூ அவுட் இந்தியா. அப்புறம் ஸ்னோ பவுண்ட் ஏரியாவுக்கு மட்டும் வேற. நம்மளோட டொப்போகிராஃபியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே டொப்போகிராஃபி பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அங்க கணக்கெடுக்கிறதே கஷ்டம். மலையில போய் அவங்க கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுக்கிறவங்க எல்லாம் யாருன்னா ஆசிரியர்கள், அவங்களை எனுமினேட்டரா போட்டு கணக்கெடுப்போம். அதுல வந்து தமிழ்நாடு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா பிரிப்போம். மாவட்டம், மாவட்டத்துக்கு அடுத்து தாலுகா, தாலுகா கீழே வருவாய் கிராமம், நகர்ப்புறம், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வார்டு. ஸோ வருவாய் கிராமம் தான் லீஸ்ட் யூனிட். அதுக்குள்ள இபி எனுமரேஷன் பிளாக்னு பிரிப்போம். 150 வீடு இல்லை 800 பாப்புலேஷன் கொண்ட ஒரு இபி மாதிரி மேப் பிரிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆசிரியரை வந்து எனுமரேட்டரா நியமனம் பண்ணி அவங்க கையில கொடுத்து இந்த 20 நாளுக்குள்ள கணக்கெடுக்க சொல்லுவோம். ஸோ ஒரு கிராமத்துக்குள்ள வந்து 800 பாப்புலேஷன் தான், அது சிங்கிள் இபி. இல்ல அது 2000 அது 2 இபியா உடைப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வருவாய் கிராமத்தோட பாப்புலேஷன் கிடைக்கும். அந்த தாலுக்குல இருக்கிற அனைத்து வருவாய் கிராமத்தை சேர்த்தீங்கன்னா அந்த தாலுக்கோட பாப்புலேஷன் கிடைக்கும். அனைத்து தாலுக்கும் சேர்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு கிடைக்கும். அனைத்து மாவட்டத்தை சேர்த்தீங்கன்னா மாநிலம் கிடைக்கும். அனைத்து மாநிலம் சேர்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுக்க கிடைக்கும். ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இபி தமிழ்நாட்டுல பிரிச்சாங்க லாஸ்ட் சென்சஸ்ல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டீச்சர் நியமனம் செய்தோம். அவங்களுக்கு ஆனரேரியம் கொடுத்து அதை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தாசில்தாருக்கு, பிடிஓஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, டவுன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அனைத்து கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து கணக்கெடுக்க வைக்கிறது இட்ஸ் ஹெர்குலஸ் டாஸ்க். இப்ப சென்சஸ்னா பாமர மக்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க, ஜஸ்ட் மியர் ஹெட் கவுண்ட், அதை விட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் முடிச்சு அடுத்த 4 வருஷத்துக்கும் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கறதாங்களையும் போதும் ஆயிடும். பட் வில் கிவ் டெசிமினேட் ரிசல்ட்ஸ். பட் நவ் டெக்னாலஜி ஹஸ் டெவலப், கம்ப்யூட்டர்ஸ், சிஸ்டம்ஸ். இப்போ வரப்போற சென்சஸ்ல மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ல வித்தவுட் ஃபார்ம்ஸ் ஆப்லயே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆப்ல உங்க வீட்டுக்கு டீச்சர்ஸ் கணக்கெடுக்கும் போது நீங்க அந்த மொபைல் ஸ்கிரீனை பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் நான் வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. This is the schedule used in 2011 census. A3 சைஸ்ல பேப்பர் இருக்கும். இது வந்து ஆசிரியர்கள் ஒரு வீட்லயும் கணக்கு எடுப்பாங்க. எடுத்துட்டு இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்க செக் பண்ணி என்ட்ரி பண்ணுவாங்க. இதை நாங்க ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டாவை டேபிளேஷன்ல கொண்டு வருவோம். 35 கொஸ்டின்ஸ். அதுக்கு நியூமரிக் என்ட்ரிஸ்னா அதுக்கு கோடிங் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நேம், ஹெட் ஆஃப் குடும்ப தலைவர், அவர் பேர் மட்டும் தான் எழுத்தாளர் எழுதுவாங்க. மீதெல்லாம் கோடிங்கா இருந்தது. மீதி எல்லாம் கீழே பாத்தீங்கன்னா கோடிங்ஸ் கொடுத்துருக்கோம். predominant material of floors, wall. இப்ப எந்த மாதிரி கட்டட அமைப்புகள் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த டேட்டால டேபிள்ஸ் எடுத்து புத்திஸ்ட் பாப்புலேஷனோட மட்டும் எடுத்து
புத்திஸ்ட் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி வீடுல கட்டிடத்துல இருக்காங்க, பக்கா அதாவது உறுதியான கட்டிடமா, உறுதியற்ற கட்டிடமா, ஏழ்மையில இருக்காங்களா, அது பழுதடைஞ்ச கட்டிடத்துல வாழ்றாங்களா, இல்ல நல்ல கான்கிரீட் பில்டிங்ல வாழ்றாங்களா அப்படின்னு கோரிலேட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூ கேன் டேக் த டேட்டாஸ். ஒரு காலத்தையும் ஒருத்தரோட கம்பேர் பண்ணி யூ கேன் டேக் சோ மெனி ரிசல்ட்ஸ். ஸோ இஃப் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் புத்திஸ்டோட பீப்புளோட ஸ்டேட்டஸ் என்னன்றது நீங்க பார்க்கலாம்ல. அந்த ரிசர்ச் எல்லாம் நாங்க இப்ப பண்ணல. ஓனர்ஷிப் ஆஃப் ஸ்டேட்டஸ், நம்பர் ஆஃப் dwelling ரூம்ஸ், எமினிட்டிஸ், மெயின் சோர்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்குதா இந்தியால? அப்ப நீங்க லாஸ்ட் 5 சென்சஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா குடிநீர் இல்லாதவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு தூரம் குடிநீருக்கு போனாங்க. வாட்டர் இஸ் an elixir, what you call it, divine அமிர்தா. சும்மா முகத்துல மயக்கடிச்சு விழுந்தா அவங்கள முகத்துல தண்ணி தெளிச்சாலே அவங்க வந்து மயக்கம் தெளிகிறாங்க. ஸோ அந்த தண்ணி முகத்துல பட்டோன்னு செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அவங்களை வந்து மயக்கத்துல தெளிய வைக்குது. தட் செல்ஃப் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் வாட்டர். பட் ஆனா மக்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காத தவிக்கிறாங்க நாட்டுல, இந்தியால இன்னும் அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து அந்த குடிநீரை வழங்குறதுக்கு பிளானிங் போடும்போது இந்த டேட்டா இஸ் பிகம் வெரி க்ரூஷியல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம் இந்து மதத்து மக்களுக்கு தண்ணீர் அதிகமா கிடைக்குதா, யாருக்குன்னா எப்படி வேணா அனலைஸ் பண்ணிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ கோயிங் டு சி த டேட்டா, எப்படி அனலைஸ் பண்ண போறீங்கன்னு. ஸோ சுகாதாரம் அநேகமா இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க. ஹெல்த், லெட்ரின், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட எங்களோட நிறைய கோஆர்டினேஷன்ஸ் இருக்கு. எனக்கு பர்த் டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதே எங்க டிபார்ட்மெண்ட் தான். வி ஆர் கோஆர்டினேட்டிங் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் அந்த ப்ராக்டிக்கலா எக்ஸசைஸ் பண்றாங்க. பட் வி ஆர் மானிட்டரிங், கோஆர்டினேட்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்பு ஆக்ட் 1969. அதுக்கப்புறம் அந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் எல்லாம் நாங்க இஷ்யூ பண்றோம். அது எங்களோட செப்பரேட் ஸ்கீம். அது தனி எக்ஸசைஸ். அதுக்கு தனியா ஒரு நாள் வேணாலும் கிளாஸ் வச்சிங்கன்னா பர்த் டெத் ஆக்ட் எப்படி இறக்குறாங்க, எப்படி இறந்தா சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தனி ரூல்ஸ் ஆக்ட் இருக்கு. லெட் அஸ் நாட் கோ, வெளியே போக வேண்டாம். வில் கம் டு த பாயிண்ட். வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட், இது மாதிரி பாத்திங் ஃபெசிலிட்டிஸ், கிச்சன் ஃபெசிலிட்டிஸ், சமைக்கிறதுக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்பதான் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து எல்பிஜி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தீஸ் ஆல் பேஸ்ட் ஆன் சென்சஸ் டேட்டா. அப்புறம் பேட்டி பச்சாவ், அது அப்படின்னு பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்ன்றதுக்காக, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு திருமண செலவுக்காக பிஎல்ஐல போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், போஸ்டல் டெபாசிட்ஸ் பெண்களுக்காக அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப இங்க பெண்கள்னு சொன்னா ஓவரால் பெண்கள். அதுல நீங்க புத்திஸ்ட்ல இருக்கிற ஃபீமேல்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னா, புத்திஸ்ட் ரிலீஜனோட டேட்டாவோட ஃபீமேல் பாப்புலேஷன், அவங்க எம்ப்ளாய்டா இருக்காங்களா, லிட்ரேட்டா இருக்காங்களா, வேலைக்கு போறாங்களான்றது நீங்க செப்பரேட்டா அனலைஸ் பண்ணிக்கலாம். So I am talking generally, but if you want to view with the Buddhist population, you can see total population மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சேன். பட் நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, லிட்ரஸி எப்படி இருக்கு, வெதர் எம்ப்ளாய்டா நாட் எம்ப்ளாய்டா அப்படின்றது பார்த்துக்கலாம். தென் ரேடியோ, டிரான்சிஸ்டர், டெலிவிஷன், தீஸ் ஆர் த எம்யூனிட்டிஸ். யார்கிட்டையும் வருமானம் கேட்கல, யார்கிட்டையும் நெகட்டிவ் எவ்வளவு வச்சிருக்கிறது சென்சஸ்ல கேட்கறதில்ல. தீஸ் ஆர் த எம்யூனிட்டிஸ். இன் இங்கிலீஷ் we call it as assets, பொருட்கள். இது வந்து எல்லாமே வந்து பாமர மக்கள் சமுதாயத்துக்கும் திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால இதை கேட்கிறோம். This is another question. One second. This is household schedule. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மெயின் ஷெடியூல். இதுல 15 கேள்வி கேட்கிறோம். நியூமரிக் 7 இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் 2 இருக்கு. ஸோ இத மாதிரி நிறைய கேட்கிறோம். பேக் சைட்ல ஒரு 29 கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மெயின் சென்சஸ். டெமோகிராபிக், நேம் ஆஃப் த பர்சன், குடும்பத்துல இருக்கிற பேரு, அத்தனை பேரையும் கேட்கிறோம், எல்லாரையும் எழுதணும். அவங்க ரிலேஷன்ஷிப், செக்ஸ், மேல், ஃபீமேல், அதர்ஸ், டேட் ஆஃப் பர்த். அப்பதான் தெரியும் ஏஜ் ஸ்ட்ரக்சர். பாப்புலேஷன் வெறும் பாப்புலேஷன் கவுண்ட் கிடையாது. எந்த வயதுள்ள மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தெரியணும். இப்ப பாத்தீங்கன்னா கேரளா எடுத்தீங்கன்னா வயதான மக்கள் அதிகமாக இருக்காங்க, இள வயதான மக்கள் கம்மியா இருக்காங்க. ஸோ அங்க டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால வீடுகளோட வந்து முதியோர் இல்லங்கள் அதிகமா திறக்கப்படுறது. ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லை, அவங்க விட்டுட்டு வேலைக்கு வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கோ போயிடுறாங்க. அப்ப கேரளால பாத்தீங்கன்னா வெறும் வயதானவங்க அதிகமா இருந்தா அவங்க வந்து முதியோர் இல்லம் திறக்கப்படுகிறது, முதியோர் இல்லத்துக்கு சென்று விடுகிறார்கள். இது வந்து சமுதாயத்துக்கான வளர்ச்சிகள் நல்ல அறிகுறியா அப்படின்றது நம்மளே இதை கேட்டுக்கிட்டோம்னா நம்ம தான் சொன்னோம் இது நல்ல அறிகுறியா இல்லையா அப்படின்றது.
ஸோ அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக இப்போ யூபி ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா இளவயது மக்கள் அதிகமாக இருக்கு மக்கள் தொகை. அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து தென் மாவட்டம் தமிழ்நாடு கேரளா போன்ற மாவட்டத்துக்கு படையெடுத்து வராங்க. ஸோ இங்க அதிகமா வந்து அவங்க வந்து லேபர்ஸ் வேலைக்கு மற்ற வேலைக்கெல்லாம் வர்றாங்க. ஸோ இதனால மைக்ரேஷன் வருது, இடமாற்றம் வருது, வேற இடத்துக்கு வராங்க. பட் மேபி இப்போ பிரசன்ட் கொரோனாவால they might have gone back, they will come back. What will be the scenario? அது வந்து 21 சென்சஸ் முடிச்ச ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும். தென் கரண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலையில் உள்ளவர்கள், அப்புறம் ஏஜ் அட் மேரேஜ், எந்த வயசுல கல்யாணம் பண்றாங்க. ஏன் இதை கேட்கிறோம்னா சைல்டு மேரேஜ் இந்தியாவில் ஸ்டில் இட் இஸ் ப்ரீவேலிங். ராஜஸ்தான்ல நானே கண்கொள்ளா நேர்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டில் இட் இஸ் அப்புறம் சின்ன வயசுல திருமணமானா வாட் ஆர் த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு வருது. அதனால டிசேபிள் சைல்டு பிறக்குதா, மென்டலி ரிட்டார்டட் சைல்டு பிறக்குதா, அந்த மாதிரி ஹெல்த் ரிசர்ச்சஸ்க்கெல்லாம் இந்த ஏஜ் அட் மேரேஜ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் இண்டிகேட்டர்ஸ். அதே மாதிரி ரிலிஜன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், டிசேபிலிட்டி, ஊனமற்ற மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, அவங்க எந்த சமுதாயத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்றதான் கூட வரும் அனாலிசிஸ்ல. தாய்மொழி என்ன மொழி அதிகமா பேசுறாங்க, மற்ற மொழி என்ன பேசுறாங்க. சிம்பிளி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துல தினத்தந்தி அதிகமா தமிழ் பேப்பர் வந்து கொடுக்குறோம், தமிழ்நாட்டுல இத்தனை எடிஷன்ஸ் கொடுக்குறோம்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன டேட்டா, தமிழ் பேசுற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல 7.2 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதுல தமிழ் பேசுறவங்க எத்தனை பேர், இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ₹1 ஒரு நியூஸ் பேப்பர் போட்டா கூட அட்லீஸ்ட் அதுல ஒரு 10% அது படிக்க மாட்டாங்களா, பேப்பர் சேல் ஆயிடும் அப்படின்னு ஒரு பிசினஸ் டார்கெட் எல்லாம் இருக்கும். திஸ் ஆல் சிம்பிள் how it is practically used in this one. லிட்ரஸி, கல்வி அறிவு முக்கியம். இதுல நீங்க வந்து அந்த ரிலிஜனை பேஸ் பண்ணி எந்த மதத்தவர்களோட லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல், ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் எந்த இதுல இருக்காங்க அப்படின்றது நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாவே வந்து இப்போ ஹைலி எஜுகேட்டட் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ ஐ வில் நாட் டச் தட் டாபிக், இட்ஸ் ஜென்ரலா நான் சொல்றேன். பொருளாதார அடிப்படையில் மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, அவங்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அது எப்படி செக்டார்ல பிரிக்கலாம். அதிகமா அக்ரிகல்ச்சர், லேபர், ஒர்க்கர் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இண்டஸ்ட்ரி, செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஆக்குபேஷன், நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் சர்வீஸ், இந்த மெயின் செக்டர்ஸ். இப்போ இந்த டேட்டா வச்சுன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வேணும், எவ்வளோ ப்ரொஃபசர்ஸ் வேணும், எவ்வளோ காலேஜ் வேணும், எவ்வளோ ஸ்கூல் வேணும், எவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் திறக்கணும்னாக்கா சுற்று வட்டாரத்தில் 20,000 மேல பாப்புலேஷன் இருந்தால் தான் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் திறக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுனு நகரா டிக்ளேர் பண்ணோம், கார்பரேஷனா டிக்ளேர் பண்ணோம், மாநகரமாக டிக்ளேர் பண்ணா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறோன்னு ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் சென்சஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஸ்டேஜ்ல சென்சஸ் டேட்டா இஸ் யூஸ். இப்போ ஒரு ஸ்கூல் திறக்கணும்னாலே சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், travel to work, ஒரு இடத்துல போறாங்க. எஸ் சார் கண்டிப்பா சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, மியூட் பண்ணிட்டேன். நோ சார், நோ இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் இதுல தெரிஞ்சுக்கலாம். தட் மச் இம்பார்ட்டன்ட் இஸ் சென்சஸ்ன்றது சொல்ல வரோம். டிராவல் டு பிளேஸ் ஆஃப் ஒர்க், இப்போ அந்த நான் முதல் சொன்ன பாயிண்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. இப்போ எஜுகேஷன், அந்த எவ்வளோ டாக்டர்ஸ் தேவை, எவ்வளோ இன்ஜினியர் தேவை, ஒரு பிளான் பண்ணலாம் போது அந்த மாதிரி பிளான் சில இடத்துல பண்ணாதனால தான் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் இன் தமிழ்நாடு. பட் வாட் ஹேப்பன் லேட்டர், இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் தேவைதானா நமக்கு, எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டா மற்ற சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு ஹூ வில் கம், ஹவு இட் வில் ரன் இன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணல. நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, ஐ ஷுட் நாட் சே, பட் சம்வேர் வி ஆர் லேகிங். ஸோ சும்மா காலேஜ் ஃபுல்லாக திறந்து விட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, பிரைவேட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், சோ மெனி இன்ஜினியரிங் காலேஜ், சோ மெனி இன்ஜினியர்ஸ். பட் எல்லா இன்ஜினியருக்கும் வேலை கிடைச்சிருந்தா, why they have gone to abroad? So somewhere we are lagging in planning that we could have assessed properly. இப்போ என்ன சொல்றோம், எல்லாத்தையும் நீங்க வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் காலேஜா மாத்துங்க, இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் மூடுங்க அப்படின்னு எல்லாம் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, தீர்ப்பு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் யூ மே அக்ரி.
ஸோ இது மாதிரி டேட்டாவை வந்து அஃப்கோர்ஸ் அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்ஜினியர் பிளானர்ஸ் வந்து இதை வச்சு எப்படி பார்த்தாங்க, எப்படி ஃபியூச்சர் வரும் யோசனை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஐ திங்க் ஹோப் ஸோ தே ஷுட் பிளான் ஃபியூச்சர்ல நமக்கு எத்தனை காலேஜ் வேணும், எத்தனை மெடிக்கல் காலேஜ் வேணும், எத்தனை டாக்டர்ஸ் வேணும், தே கேன் பிளான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்ரி இயர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரவங்க எப்படி இருக்காங்க, எந்த மதத்துல இருக்காங்க, எந்த மொழி பேசுறாங்க, எல்லா மதத்து இனவர்களுக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும் அப்படின்றத பாலிசி இருக்கணும். கவர்மெண்ட் ஷுட் பிளான். அதை நான் ஃபர்தரா பேச முடியாது. ஸோ ஃபர்டிலிட்டி, children surviving, children ever born, this all gives health indicator. இன்னும் இவ்வளவோ சயின்டிபிக் ஹெல்த் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் 1 year ஜஸ்ட் பிறந்த குழந்தை இறந்து போயிடுது. ஸோ டெத் ரேட்டு, சைல்டு இன்ஃபேண்ட் டெத் ரேட்டு, மார்டாலிட்டி ரேட்டு, அது மாதிரி so many ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுல வருது. அந்த டேட்டா we can get it. அதுலயே யூ கேன் சி முஸ்லிம்ஸ்ல இல்ல இந்துஸ்ல, ஜெயின்ஸ்ல, எந்தெந்த கம்யூனிட்டிஸ்ல எந்த மாதிரி ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது. ஹெல்த் இண்டிகேட்டருக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்போம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல்ஸ், அவங்களோட ஜீன், அவங்களோட ஹெரிடிட்டரி, அவங்களோட கல்ச்சர், தட் ஆல்ஸ் கிவ்ஸ் எஃபெக்ட்ஸ் டு ஹெல்த். ஒருத்தரோட மதத்துல ஒரு சாப்பாடு முறை இருக்கும், அதோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும், ரிலேட்டட் ஹெல்த் கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ்ல we had 35 states. இப்போ வந்து மயிலாடுதுறை, அடுத்து இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் இஸ் பொள்ளாச்சி, புது மாவட்டம். ஸோ 39 மாவட்டம் 2021 சென்சஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து தப்பா சொல்லிட்டேன். ஸ்டேட் ஆல் இண்டியா 35 ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் 640. இது ஆல் இண்டியாவோட டேட்டா. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 38 மாவட்டம் இருக்கு. போன இதுல 32 மாவட்டம் இருந்தது. இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் அப்டேஷனும் நாங்க ஸ்டேட் கவர்மெண்டோட அப்பப்ப அப்டேஷன் வாங்கிட்டே இருப்போம். ஜியோ டிக்ளேர் ஆகும். ஒரு வில்லேஜ் கூட புதுசா அறிவிச்சா ஜியோ டிக்ளேர் ஆகும். அந்த ஜியோ இன்க்ளூட் பண்ணுவோம். அதோட மேப் வாங்குவோம். அது எங்களோட மேப் செக்ஷன் இருக்கு, அதுல இருந்து மேப்பை ஃபைனலைஸ் பண்ணுவோம். எந்தெந்த பகுதியில எவ்வளவு இருக்காங்கன்றது கரெக்டா எடுக்கிறதுக்கு 100% முயற்சி எடுப்போம். இப்போ ஆந்திரா பார்டர்ல எடுத்தீங்கன்னா வெள்ளூர், காட்பாடியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரே வில்லேஜ் இருக்கும். ஒரு தெரு வந்து ஆந்திரா, ஒரு தெரு தமிழ்நாடு, அந்த மாதிரி இருக்கும். பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு தெரு கேரளா, ஒரு தெரு தமிழ்நாடு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ டீச்சர்ஸ் வந்து கரெக்டா தெரியலன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திரால கேரளால சேர்த்துருவாங்க, கேரளா இருக்கிற தமிழ்நாடு சேர்த்துருவாங்க. ஸோ பர்ஃபெக்ட் பார்டர் வேணும். ஒரு மாவட்டத்துக்கு பார்டர் வேணும். ஆற்காடுல பாத்தீங்கன்னா ஆற்காடு தாலுக்கு, இப்போ வெள்ளூர்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆற்காடு தாலுக்குல ஒரே தெரு தான். ஒரு வீடுக்கு அப்புறம் அது திருவண்ணாமலை மாவட்டம், அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் வேலூர் மாவட்டம், இப்படி எல்லாம் இருக்கும். அதை வந்து we have to கரெக்டா மேப் வரைஞ்சி லொக்கேட் பண்ணி பாப்புலேஷன் அந்த ஏரியாக்கான பாப்புலேஷன் கொடுக்கணும். ஏன்னா பிளானிங் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீரோட பாப்புலேஷன் வச்சு கன்னியாகுமரிக்கு திருச்சிக்கோ பிளான் பண்ண முடியாது. நமக்கு திருச்சியோட பாப்புலேஷன் வேணும், திருச்சி மாநகராட்சியோட பாப்புலேஷன் வேணும். அப்போ அந்த ஏரியா பவுண்டரி, அந்த வார்ட் பவுண்டரி வேணும். ஸோ அதனால இட் இஸ் ரிலேட்டட் டு மேப், டொப்போகிராஃபி. அதையும் இப்போ டெக்னாலஜி ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சர்வே மூலமா, சேட்டலைட் மூலமா பிக்சர் எடுத்து அதையும் அக்யூரேட்டா கொண்டு போறதுக்கு 100% முயற்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ண சென்சஸோ பிரிட்டிஷ் காலத்துல பண்ணும் போதோ அந்த மேப்பை மேனுவலா வரைஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க வில்லேஜ் மேப் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா விஓ கிட்ட சில வெள்ளக்காரன் வரைஞ்சு கொடுத்த மேப்பை தான் வரைஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அனத்தம், அடங்கல், சிட்டா, வாட் எவர் யூ ஹேவ் ரெக்கார்ட், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். இது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராஷ்டிரபதி பவன், பிரசிடென்ட், அது ஒரு காலத்துல டெல்லியில ஒரு வில்லேஜ் தான். அந்த வில்லேஜை தான் பிரிட்டிஷர்ஸ் அக்வயர் பண்ணி பிரசிடென்ட் ஹவுஸை கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் தட் வாஸ் அ வில்லேஜ். ஈவன் சென்னையில கூட பாத்தீங்கன்னா லிமிட் வந்து அந்த கத்திப்பாராவோட முடிஞ்சிடும். இப்போ லிமிட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட், ஃபுல்லா பெருசாக்கிட்டாங்க. மோர் தென் ஸ்கொயர் ஃபீட் எனக்கு ஞாபகம் வரல, சென்னைக்குள்ள வந்துருச்சு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் சென்னையில கொண்டு வரணும். அப்ப அந்த பாப்புலேஷன் எல்லாம் போன சென்சஸ்ல எங்க இருந்ததுன்னா காஞ்சிபுரத்தையும் திருவள்ளூர்ல இருந்தது. இப்ப எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சென்னை கார்பரேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி எல்லாம் அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சிட்டிசன் படம் அஜித் நம்ம தலை இது பார்த்திருந்தீங்கன்னா
அதுல கூட அத்திப்பட்டி கிராமம் தொலைச்சிருவாங்க, சென்சஸ் ரெக்கார்ட் தேடுவாங்க, அந்த வில்லேஜ் எங்க போச்சு, அந்த வில்லேஜ்ல இருக்கிற அனைவரையும் கொண்டுட்டு புதைச்சிருவாங்க. அப்ப எங்க போனாங்க, அவ்வளவு ஓட்ஸ் எங்க போச்சு, பாப்புலேஷன் எங்க போச்சு, வேர் இஸ் தட் வில்லேஜ், தட் பிகம்ஸ் லிட்டிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த சினிமா. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல கூட நாங்க கணக்கெடுக்க வந்திருக்கோம், தட் ஆல் ஃபார் விளம்பரம். சென்சஸ் வாங்க பழகலாம், நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் த சென்சஸ் வாஸ். இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் 18 மொழியில எடுத்தோம், அப்புறம் 16 மொழி எக்ஸ்க்ளூடிங் காரோ அண்ட் காசி. இப்போ இது எங்க மினிஸ்ட்ரி சார் சொன்னாரு, எங்க செக்ஷனை பத்தி கூட சொல்லுங்க அப்படின்னாரு, அதனால இன்க்ளூடட். ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல், அதாவது இறப்பு பிறப்பு பதிவாளர் நேஷனல் லெவல்ல, சென்சஸ் நடத்துறதுனால அவர் சென்சஸ் கமிஷனர். அவருக்கு கீழே வந்து டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லும் ஸ்டேட் கேபிட்டல் ஆஃபீஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை இருக்கு. எங்களோட டைரக்டர் இப்போ வந்து ரஜினிகாந்தன் ஐஏஎஸ் சொல்லிட்டு 2004 பேட்ச் அவர் இருக்காரு. அவருக்கு கீழே நாங்க வந்து ஒர்க் பண்றோம். அது இல்லாம நாங்க ஸ்டேட் கவர்மெண்டோட கோஆர்டினேட் பண்ணி இவ்வளவு எக்ஸசஸும் பண்ணுவோம். ஸோ சென்சஸ் இன்ஸ்டிகேஷன் வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் அட் டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் வந்து district collectors. They are appointed as a district magistrate, collectors, commissioners of corporation. Charge officers, tahsildars, mamaldars. Enumerator supervisors வந்து டீச்சர்ஸ். அவங்களோட எஜுகேஷன் ஆக்ட்லயே கொடுத்திருக்கு, ஆசிரியர்களை எலெக்ஷனுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சென்சஸ்லயும் கொடுத்திருக்கு. சென்சஸ் இஸ் பவுண்டட் வித் ஆக்ட். செக்ரட்டரி ஆஃப் நோடல் டிபார்ட்மெண்ட் வந்து சீஃப் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் சென்ஃபோர்ட் ஜார்ஜ் சென்னையில he becomes the nodal for to conduct of census. லீகல் ப்ரொவிஷன், இதுக்கு சட்டம் இருக்கு. சென்சஸ் ஆக்ட் 1948, சென்சஸ் ரூல்ஸ் 1990. அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோல வரும்போது சொல்லிடுறேன், பட் இட் இஸ் இன் த பாயிண்ட். ஃபிக்ஸிங் பிரைமரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் இப்போ எவ்வளவு மாவட்டம் இருக்கு, எவ்வளவு தாலுக்கு இருக்கு, எவ்வளவு கார்பரேஷன் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆவடி கார்பரேஷனு, அது மாதிரி ஒன்னொன்று புதுசா கார்பரேஷன் அறிவிச்சிருக்காங்க. 15 கார்பரேஷன் இருக்கு. சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு. அப்டைனிங் த ரிக்வயர்ட் ஃபண்ட்ஸ். இப்போ இவ்வளவு பெரிய கணக்கு தொகை, மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுக்கு பணம் யார் கொடுப்பாங்க? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்றாங்க, பட் ஃபண்ட் வில் பி கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். டிட்டர்மைனிங் தி ஜெனரல் ஸ்கோப் அண்ட் டைமிங், இது என்ன டைம்குள்ள கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சட்டத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு லீகல் ஒப்ளிகேஷன், மக்களும் இதுக்கு வந்து கோஆபரேட் கொடுக்கணும் கட்டாயமா, இல்லைன்னா லீகல் சட்டப்படி ஆக்ட் கூட எடுக்கலாம். அதை நான் கொடுக்கறதுக்கு மறுத்தா சட்டம் இருக்கு, பட் அது பிராக்டிகலா இந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. 121 கோடி மக்கள் தொகையை வச்சுட்டு இருக்க இந்தியா, இப்ப வரப்போற சென்சஸ்ல இன்னும் எத்தனை கோடி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியாது. ஒரு எஸ்டிமேட்ல வேணாலும் சொல்லலாம் 140 கோடி ஆகலாம் அப்படின்ட்டு. இதுல உங்களோட நம்மளோட புத்திஸ்ட் பாப்புலேஷன் கூட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும், அதை ஒரு மல்டிப்ளையர் போடலாம். அதெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் எடுத்துக்கு அப்புறம் தான் தெரியும். there may be some deviation, கொஞ்சம் சேஞ்சஸ் மேல கீழே இருக்கலாம். ஃபார் பிளேசிங் ஏன்னா சோஷியோ எக்கனாமிக் ரிசர்ச்ன்றது இட்ஸ் நாட் லைக் அ கெமிஸ்ட்ரியோ ஒரு பிசிக்ஸோ லேப்ல போய் தண்ணியை உப்பும் கலந்தா ரிசல்ட் இஸ் கரைஞ்சு போச்சு, பிளெயின் வாட்டர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு செகண்ட்ஸ்ல பண்ற விஷயம் கிடையாது. சென்சஸ் இட்ஸ் a huge exercise. அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் பண்றதுக்கு லேக்ஸ் ஆஃப் பீப்புள், ஆல் இண்டியால 30 lakhs கிட்டத்தட்ட டீச்சர்ஸ் were appointed to conduct throughout India census. அவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே பெரிய டாஸ்க். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இதை நான் முக்கியமா அழுத்தமா சொல்லணும் திருத்தமா. எப்படின்னா, ஒருத்தரோட கணக்கு எடுத்து எழுதி முடிச்சோன்னு இட் பிகம்ஸ் கான்ஃபிடென்ஷியல். பூர்த்தி செய்த பின் ரகசியம். யாரோட கணக்கு எடுக்கிறோமோ அவங்க அந்த கணக்கை பார்த்துக்கலாம். அந்த படிவத்துல வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட காமிச்சு அவர் படிச்சு இது எல்லாமே கரெக்டு, நான் கொடுத்துருக்க தகவல் சரிதானே அவர் கையெழுத்து போடுவார். ஆனா தனிப்பட்டவரோட தகவலை சேகரிச்சு ரிசல்ட் கொடுக்கும் போது பொதுவான ரிசல்ட் தான் கொடுப்போம். தனிநபரோட தகவலை எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டோம். அது கோர்ட்ல வந்து சாட்சிக்காக பயன்படுத்த முடியாது. தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே கூட தனிநபரோட ஒரு தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதுலயும் வந்து தகவல் அறியும் சட்டம் ஆர்டிஐலயும் வந்து கிடையாது. ஸோ ஒரு கிராமத்துல, வருவாய் கிராமத்துல மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு இருக்காங்க, இந்து எவ்வளவு இருக்காங்க, முஸ்லீம் எவ்வளவு இருக்காங்க, புத்திஸ்ட் எவ்வளவு இருக்காங்க, ஜெயின்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தெருல இன்னாறு பேர் வீட்டுல அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டா தகவல் கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் ஷேரபிள்.
சட்டத்துக்கு புறம்பானது. ஸோ ஆஸ் பர் லா இட் இஸ் டோட்டலி கான்ஃபிடென்ஷியல். ஆஸ் அ ஹோல் புத்திஸ்ட் பாப்புலேஷன் அவங்களுக்கு இப்ப காமிச்சேன். இந்த தெருவில் ஒரு பர்டிகுலர் பேரை போட்டுட்டு என்னோட பேர் இப்ப ஞானசேகர் வீட்டுல குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் புத்திஸ்ட் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் அதர் ரிலிஜன், அந்த டீட்டெயில கொடுங்கன்னு கேட்டா அது கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல நிறைய நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதை அடிப்படையில மாநில அரசாங்கம் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. எல்லாமே அரசாங்க நோட்டிபிகேஷன், கெசட் நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரிதான் இப்ப இந்த பட்டியலினத்தோடு நான் காமிக்கிறேன். இது வந்து கெசட் நோட்டிபிகேஷன்ல வந்தது. ஃபைனலைஸ் எந்த டேட்ல எடுக்கணும்னு கூட கெசட் நோட்டிபிகேஷன்ல வரும். அது நிறைய விஷயம் இருக்கு. சம்திங் ஐல் மிஸ், ஏன்னா டைம் ஆகுது. ஆல் சென்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்பாயிண்டட். இப்போ இந்த செக்ஷன் 4 தான் டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் ஆகுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க, டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. இது மாதிரி சோ மெனி அதர் செக்ஷன்ஸ். என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்றதும் உண்டு. எந்த கேள்வி, அந்த கேள்வி மட்டும் தான் கேட்கணும், அதை தவிர்த்து வேற எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நாங்க பப்ளிசிட்டி கொடுப்போம், மக்கள் அதுல ஒத்துழைக்கணும். அந்த மக்கள் அதுல வந்து இந்த கேள்விக்கு இப்படிதான் பதில் கொடுக்கணும் அப்படியெல்லாம் இருக்கு. அவங்க சொல்றதுதான் இவங்க எழுதணும். அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இவர் ஒண்ணு எழுதி மாத்தி எழுதின்னு வரக்கூடாது. இப்ப ஒருத்தர் வந்து சில குடும்பத்துல, ஏழை குடும்பத்துல எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கலாம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க எழுத படிக்கவே தெரியாது, இவங்க வந்து மாத்தி எழுதிட்டு வந்துட்டு அவங்கள வந்து ஃபிங்கர் கை நாட்டு வைக்கணும் வச்சிருவாங்க. அப்ப தகவல் மாறிப்படும். அப்ப அந்த மாதிரி செய்தாக்கா அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்து பக்கத்துல தாசில்தார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கேன் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தம். அந்த மாதிரி சில பேர் முயற்சி பண்றாங்க. பட் 100% they will not do, hope so, அப்படி நடக்கிறதுல. பட் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதை மாத்தி இருக்காங்க அப்படின்னு. எங்க இனத்து மக்கள் தொகையை குறைவா காமிக்கணுன்றதுக்காக இதை மாத்தி எழுதியிருக்காங்க, அவங்க இனத்தை அதிகமாக்கியிருக்காங்க. எங்க பஞ்சாயத்துக்குள்ள வர வேண்டியது. ஸோ ஒரு பர்டிகுலர் கிவன் எக்ஸ் பஞ்சாயத்துக்குள்ள பர்டிகுலர் பாப்புலேஷன் இவ்வளவு இருந்தாக்கா அண்ணா மறுமலர்ச்சி திட்டமோ இல்ல மத்திய அரசாங்கத்துல இருந்து பண உதவி வரும். ஆனா வந்து இந்த தடவை வந்து மக்கள் தொகையை வந்து இந்த பக்கம் பஞ்சாயத்துல காமிக்காம அந்த பக்கம் பஞ்சாயத்துல சேர்த்துட்டாங்க தவறுதலாக. அதனால எங்களுக்கு திட்டங்களுக்கு வர வேண்டிய பண வசதிகள், சலுகைகள் எங்களுக்கு வரவில்லை, அது அவங்களுக்கு வருது. ஆனா அந்த மக்கள் என்னோட பஞ்சாயத்துல இருக்காங்க அப்படி ஒரு எக்ஸ் பஞ்சாயத்து தலைவர் கோர்ட்டு கேஸ் போவார், லிட்டிகேஷன்ஸ். ஸோ வேர் இஸ் த மிஸ்டேக், எங்க யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோ இல்லை அந்த கன்சென்ட் அந்த ப்ரோக்ராமரோ அந்த எனுமரேஷன் பிளாக் கணக்கு எந்த பஞ்சாயத்துல சேர்க்கணுமோ அங்க சேர்க்காம பக்கத்து பஞ்சாயத்துல சேர்த்துட்டாரு. வாட் வில் ஹேப்பன்? இப்போ பாண்டிச்சேரியில எடுத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தாலுக்குல ஒரு சில கிராமங்கள் வந்து பாண்டிச்சேரி ஒட்டி வரும். பாண்டிச்சேரிக்கு அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும். ஒரு வீடெல்லாம் பாத்தீங்கன்னா முன்புற வாசல் தமிழ்நாடு, பின்புற வாசல் பாண்டிச்சேரி, இப்படி எல்லாம் இருக்கும். அதை எங்க சேர்க்கறது? அங்கேயும் ரேஷன் கார்டு இருக்கு, இங்கேயும் ரேஷன் கார்டு இருக்கு, அங்கேயும் ஓட்டர் கார்டு இருக்கு, இங்கேயும் ஓட்டர் ஐ கார்டு இருக்கு. So how to resolve these things? இது மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தே ஹாவ் டு ப்ராப்பர்லி ஐடென்டிஃபை, அவங்க சரியான இடத்துல கணக்குல சேர்க்கணும். பட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் எலெக்ஷனுக்கும் வந்து அதுக்காக இது பதில் சொல்லக்கூடாது. இது ஓவரால் திட்டத்துக்கான கணக்கெடுப்பு. ஆனா இதன் அடிப்படையில மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில அங்க ஓட்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, வயது வாரிய மக்கள் தொகை பார்க்கும்போது 18 வயசு மேல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் 2011 இருந்தாங்க. இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த ஏஜ் கூட்டணும்னா இப்ப என்ன வயசு மக்கள் தொகையாக இருப்பாங்க, அப்போ நியூ ஓட்டர்ஸ் எவ்வளவு ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தே கேன் அனலைஸ். அவங்க டேட்டா எடுப்பாங்க, சென்சஸ் டேட்டாவை எங்க கிட்ட இருந்து. ஸோ மறுக்க முடியாது டியூட்டியை சென்சஸ்ல கொடுத்தாங்க. அப்புறம் கேனாட் எடுக்கிறவங்களை தடுக்க முடியாது, தடுத்தா அவங்க குற்றம், அவங்கள மேல சட்டப்படி குற்றம் எடுக்க ஆக்ஷன் எடுக்கப்படும். கேனாட் புட் அஃபென்சிவ் அண்ட் இம்ப்ராப்பர் அன்ஆத்தரைஸ் கொஸ்டின். கேள்வி கெசட் நோட்டிபிகேஷன்ல கேட்கப்பட கேள்விகள் மட்டும்தான் கேட்கணும். தேவையில்லாத கேள்வி யாருன்னா அது மாதிரி கேட்டு அவங்க ஆதாயத்துக்காக ஒரு டேட்டாவை சேர்த்து எல்லாம் பண்ணாங்கன்னா அது குற்றம். cannot disclose census information. இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல கணக்கு எடுத்துட்டு அந்த கணக்கு இன்னொருத்தர் வீட்டுல அவர் போய் அவங்க வீட்டுல இப்படி சொன்னாங்களே சரியா அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது, அது தவறு. இவங்களும் அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது, தட் இஸ் ராங். அந்த மாதிரி பண்றவங்களா இருந்தா யூ கேன் கம்ப்ளைண்ட் தம் உடனே.
because confidentiality is very important. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெக்கார்ட்ஸ் இஸ் நாட் ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். நான் திருப்பி அதை வந்து பார்க்கணும் எடுங்கன்னாலாம் சொல்ல முடியாது. ஒன்ஸ் டேக்கன் டேட்டா என்ட்ரி ரெக்கார்ட்ஸ் வில் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கும். அப்புறம் அந்த ரெக்கார்ட் ஆவணங்கள் ஷெடியூல் எல்லாமே வந்து கூழாக்கி அதை வந்து என்ன சொல்றது பல்பிங் கூழாக்கிடுவாங்க. போட்டுட்டு அதை எடைக்கு ஸ்கிராப்ல போட்டுருவாங்க. அது யாருக்கும் வெளியே வராது அந்த ரெக்கார்ட். அதுவும் ரூல்ஸ் இருக்கு. அது 10 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திருப்பி ரூல் போட்டு அதை குறைச்சி சீக்கிரம் டிஸ்போஸ் பண்றோம். அடுத்த சென்சஸ்ல பேப்பர் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா மொபைல்ல கணக்கெடுக்க போறாங்க, டிஜிட்டல்ல போக போகுது. ஸோ டிஜிட்டல் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் விடுறேன்னா, இவங்க கணக்கு வந்து ஃபாஸ்டா எடுக்கலாம், குயிக்கா முடிச்சிடலான்ற ஒரு ஆதங்கத்துல டக்கு டக்குன்னு என்ட்ரி போடும்போது அது தப்பான ஃபிங்கர் டச் ஆகி தப்பான கணக்குக்கு போயிடும். ஸோ உங்க மக்கள் பொதுவா என்ன சொல்லணும்னா, பொறுமையா எடுங்க. உங்களுக்கு 20 நாள் கொடுத்துருக்கு, அதுல கரெக்டா எடுங்க. அவங்க எடுக்கும்போது நீங்களும் ஸ்கிரீன்ல பாருங்க. தப்பான ஸ்கிரீன் டச் பண்ணி தப்பான டேட்டா போயிடக்கூடாது. ஒன்ஸ் அது வந்து மெயின் சர்வருக்கு போயிடுச்சுன்னா தட் கேனாட் பி சேஞ்ச் ஆர் கரெக்டட். ஸோ அது கொடுக்கும்போது பார்த்து கரெக்டா பண்ணணும். ஏன்னா பேப்பர் வடிவத்துல சில மாவட்டத்துல தான் பண்ண முடியும், எல்லா மாவட்டத்திலையும் பண்ண முடியாது. ஏன்னா டிஜிட்டலைஸ் பண்றோம் மொபைல்ல பண்றதுக்கு. அதுலயும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வைக்கிறோம். அதுலயும் நிறைய ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருக்காங்க மொபைல்ல பண்றதுக்கு. அவங்களோட ஆசிரியர்களோட மொபைல்லயே சென்சஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல கணக்கெடுக்க வருவாங்க. ஒத்திகை சென்சஸ் நாங்க நடத்தி முடிச்சிட்டோம். 3 இடத்துல பண்ணோம். மறைமலை நகர்லயும், ஊட்டியில வந்து குன்னூர்ல பண்ணோம், அப்புறம் இளையாங்குடியில பண்ணோம், சிவகங்கை மாவட்டத்துல. அதுல வந்து தமிழ்நாடுல 100% வந்து மொபைல்ல பண்ணாங்க. கிரேட் சக்சஸ். பட் தமிழ்நாடு ஃபுல்லும் எடுக்கும்போது 7.2 கோடி மக்கள் தொகை, இப்ப 8 கோடி வருமோ 8.5 கோடி வருமோ தெரியல. அது எடுக்கும்போது எப்படி வரும்? சில கிராமத்துல வந்து நெட் இல்லைன்னா கூட ஆஃப்லைன்ல எடுக்கலாம். அப்புறம் அதை அப்லோட் பண்றதுக்கு நெட் வேணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு. we are doing so many exercises on that. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப் அவங்கெல்லாம் கூட இந்த டேட்டாவை கேட்டு எடுக்கிறாங்க. இப்போ கேர்ள் சைல்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்டாங்கன்னா, யுனிசெஃப் கேட்டாங்கன்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சேம் பாயிண்ட்ஸ். லெட் அஸ் ஸ்கிப். இப்ப பார்ப்போம். these all are legal support. 1 second, I'll take 1 minute break. தண்ணி குடிச்சுக்கிறேன். Yes, thank you. Now I'll go a little bit fast. ஏற்கனவே ஃபாஸ்டா தான் எடுக்கிறேன். Sir, okay sir. Informative sir, informative sir. Carry on sir. Okay, right. Okay sir. இல்ல anything இது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நான் I'll skip. கொஞ்சம் சொல்லுங்க. Okay sir. In between. Okay, right. Thank you. So collection of social variables in census and its classifications. இதுல பாத்தீங்கன்னா enumeration of scheduled caste, scheduled tribe, religion, communities. இந்த 3 டாபிக் பர்టిక్యులரா எடுத்திருக்கேன். அப்புறம் differently abled persons, that is மாற்றுத்திறனாளிகள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, India is a country of diverse cultures with 4,635 communities இருக்காங்க. This includes 1,206 scheduled castes and 701 scheduled tribes. ரெண்டு சேர்த்தா 2,500 other backward class and general communities. So இதுல பாத்தீங்கன்னா scheduled caste 16.6% and STs 8.6%. Totally 25.2% population வந்து இந்தியால இந்த பட்டியலில் இருந்தவர்கள் இருக்காங்க. நம்ம இருக்கோம். ஓகேங்களா? Census Organization has been bringing out the scheduled caste and scheduled tribe population figures with their cultural and demographic characteristics for each state and union territory separately since 1981 சென்சஸ் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இருந்து இந்த scheduled caste, scheduled tribe வந்து எடுக்கிறாங்க. Caste wise enumeration was discarded. மத்த எல்லா ஜாதி மதத்தையும் எடுக்கணும்னு பிரிட்டிஷர்ஸ் டைம்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா அது சாத்தியமே இல்லை. அந்த பட்டியலை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல இன்னும் வந்து அதை டைவர்சிஃபை தான் ஆகல, ஒற்றுமையை ஏற்படுத்தல. அதனால
அந்த டிஸ்கார்டட். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்ல 1951 சென்சஸ் as a policy of official discouragement of community distinction, பாகுபாடு வேறுபாடுகளை உண்டாக்குது அப்படின்ற காரணத்தால அது கைவிடப்பட்டது. ஆனா எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன்ஸ் மட்டும் எடுத்தாங்க, அது இப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கணும் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியல் சாசனத்திலேயே இருக்கு. So enumeration of scheduled caste, scheduled tribe is mandatory to meet the constitutional requirements relating to this weaker section of the society. இது each decennial census since 1951ல இருந்து இது கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அரசாங்கத்துல ஆதாயமா இருந்திருக்குன்னா, presidential order contains the list of SCs and STs notified in pursuance of article 341 and 342 of constitution in respect of each state and union territory separately, which are valid within the jurisdictions, not outside. So within the jurisdiction, இதுதான் அந்த போன செஷன்ல அந்த டாக்டர் சொன்னார், KR நாராயணன் சார் வந்து பிரசிடென்ட் சார், அங்க டெல்லியில அவங்களோட லிஸ்ட்ல அவரோட இனம் வந்து அங்க பட்டியலிடத்துல இல்ல. he was categorized in some other community. பட் ஆனா அவர் கேரளால எடுத்தோம்னா அவர் வந்து அங்க பட்டியலினத்தவராக எடுக்கப்பட்டிருப்பார். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற விமர்சிக்கல, தட் இஸ் நாட் ஃபார் விமர்சனம், இது ஒரு ஜெனரல் ஒரு எக்ஸாம்பிள். பட் இதுக்கு பேசிக் கான்செப்ட் என்ன, ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது let us see, அப்புறம் பார்க்கலாம். Thank you very much. Then introductions, same thing, some are repeated points. States of Nagaland, Arunachal Pradesh, United States வந்து ST list have only ST list, அங்க SC லிஸ்டே கிடையாது. ஸோ நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஐலாண்ட், லட்சத்தீப்லாம் வந்து இல்ல. பட் ஆனா அங்க நிறைய புத்திஸ்ட் இருக்காங்க. அங்க புத்திஸ்டோட ஆல் இண்டியா ஸ்டேட் வைஸ் பாப்புலேஷன் பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் ஆல் ஸ்டேட்ஸ் கொடுக்கல, தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்தேன். பட் அந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து புத்திஸ்ட் பாப்புலேஷன் நிறையவே இருக்காங்க. தென் லைக்வைஸ் ஹரியானா, பஞ்சாப் அண்ட் யூடி அண்ட் சண்டிகர், டெல்லியில வந்து ஒன்லி எஸ்சிஸ் தான் இருக்காங்க, எஸ்டிஸ் கிடையாது. இது எந்த கேள்வியில கேட்டோம் அப்படின்றத இப்ப பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட்னா இந்து, சிக் அண்ட் புத்திஸ்ட், அந்த 3 ரிலிஜன்ல இருக்கவங்க மட்டும்தான் எஸ்சியா இருக்க முடியும். அதர்வைஸ் மற்றவங்களா இருந்தா எஸ்சியா இருக்க முடியாது. இது ஒரு ரூல்ஸ். அப்புறம் எஸ்டி கேன் பி ஃப்ரம் எனி ரிலிஜன். ஸோ இஸ் திஸ் பர்சன் எஸ்சி ஆர் எஸ்டி? இஃப் எஸ், கிவ் கோட் இன் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எஸ்சியா இருந்தா 1, எஸ்டியா இருந்தா 2. இஃப் நோனா put 3 in that box. If SC or ST, write the name of SC ST from the list supplied. இந்த லிஸ்ட் தான் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இதுல இருக்கிற பேர் அதுல எழுதணும், அப்பதான் தெரியும். இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல வந்து 76 எஸ்சி லிஸ்ட் இருக்கு. அப்புறம் எஸ்டில பாத்தீங்கன்னாக்கா 36 இருக்கு. இதுதான் தமிழ்நாடுக்கு அப்ளிகபிள். இதுல பாத்தீங்கன்னா ஆதி ஆந்திரா, ஆதி திராவிடா, ஆதி கர்நாடகா, அஜிலா, அருந்ததிய, அது மாதிரி சோ மெனி இருக்கு. திஸ் an எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஸோ அந்த பேர் அவங்க எழுதணும். அந்த பேரை வச்சுதான் வந்து அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், வில்லேஜ் வைஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எடுக்கலாம் டேபிள் ரிசல்ட்ஸ்ல. கொஸ்டின் இஸ் டு பி ஆஸ்க்ட் ஃப்ரம் ஆல் பர்சன்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ். குடும்பத்துல ஒருத்தரையும் கேட்கணும். ஏன்னா குடும்பத்துல ஒருத்தர் வந்து எஸ்சியா இருக்கலாம், ஒருத்தர் நான் எஸ்சியாவும் இருக்கலாம், கலப்பு திருமணமும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தனித்தனியா கேட்டு எழுதணும் அப்படின்றது ஒரு இது. இதுல பாருங்க, இந்த ப்ளூ கலர், the share of a scheduled caste total SC ST population in India பாத்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேஷ்ல ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு 7.2, பீகார் 8.2, வெஸ்ட் பெங்கால் 10.7. இந்த மாதிரி we can analyze எங்க எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இதுல இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர், திரிபுரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is less than 1%. But highest population SC population Uttar Pradesh, followed by West Bengal and followed by Bihar. So இது நீங்க ஒரு பென் பிக்சரா பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவரோட மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் ரிசர்வேஷன் பாலிசியோ திட்டங்களோ எது வேணாலும் அவங்க பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல பாருங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதிகமா இருக்காங்க. இல்ல தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப குறைவு,
1% லெஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதனால இங்க இந்த பை சார்ட்ல வரல, தமிழ்நாடு வரல. ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, உதகமண்டலம், அந்த ஏற்காடு மலை, சேலம், அப்புறம் அந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கலாம். தோடா, படுகாஸ், அதே மாதிரி வேலூர் மாவட்டம்லயும் விழுப்புரம் மாவட்டத்திலயும் அந்த கல்வராயன் ஹில்ஸ், ஜவ்வாதி ஹில்ஸ், அங்க இருக்கிறவங்க சில பேர் ட்ரைப்ஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் மீகர் பாப்புலேஷன்ஸ். திஸ் இஸ் ஹவ் வி அனலைஸ். இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ்ல இருக்கு. நீங்க இந்த டேபிள்ஸ்ல வந்து எடுக்கலாம். ஒன்னொன்றுக்கும் ஏ சீரிஸ் இருக்கு, அடிஷனல் டேபிள்ஸ் இருக்கு. வெப்சைட்ல சென்சஸ் இந்தியான்னு போனாலே யூ கேன் ஜென்ரேட் சோ மெனி. இது அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் சென்ட் எ மெயில் டு அவர் டைரக்டரேட். நாங்கள் உடனே அதை எடுத்து கொடுத்துருப்போம். அந்த டேட்டா எந்த டேபிள்ல இருக்கு, எப்படி எடுக்கணும்ன்றது கொடுப்போம். ஈவன் யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் செமினார் நடத்தும் போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நடத்தும் போது வி கிவ். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எங்களோட ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்றதுக்கு எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க அங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அடிஷனல் டேபிள்ஸ் ஆன் மதர் டங் அண்ட் பைலிங்குவிசம், 2 மொழி 3 மொழி தெரிந்தவர்கள். அதர் டேபிள், சோ மெனி டேபிள்ஸ். ரிலிஜன்ஸ், religion பார்த்தா at the time of population during the census enumerator are instructed to record the religion of each member of the household. religion கூட ஒரே குடும்பத்துல நான் இந்து மதம், நான் கிறிஸ்துவ மதம், நான் புத்த மதம் தனித்தனியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தனித்தனியா என்ட்ரி போட்டு தனித்தனியா கேட்பாங்க. நான் இதை தான் ப்ரீச் பண்றேன். சில பேர் நான் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கொஸ்டின் கேன்வாஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஷெட்யூல் ஆர் ஹிந்துனா 1, முஸ்லீம்னா 2, கிறிஸ்டின்னா 3, சிக்னா 4, புத்திஸ்ட்னா 5, ஜெயின்னா 6. இந்த கோடிங்கை கொடுத்து இந்த கோடெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி டேபிள் பண்ணா அந்தந்த ரிலிஜன் பாப்புலேஷன் கிடைக்கும். ஃபார் அதர் ரிலிஜன் ரைட் த நேம் ஆஃப் த ரிலிஜன் இன் ஃபுல் பட் டு நாட் கிவ் எனி கோட். இப்போ இந்த மாதிரி அதர் ரிலிஜன்ஸ் சில பேரெல்லாம் புதுசா உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால லிங்காயத், இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கு போல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். ரைட். தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் லெட் அஸ் கோ ஸ்கிப். எப்படி அதை கிளாசிஃபை பண்றாங்க, எதை குரூப்பிங் பண்றாங்க அப்படின்றது. அதோட ரிசல்ட்ஸ், ரிலிஜன் பேஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து டேபிள் C1, அனாக்சர் டு C1. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆர்யா, சமாஜ், ரவிதாசி, பால்மிகி, கத்தோலிக், ஷியா, சுன்னி, புத்திஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் அவங்க அனாக்சஸ் ரிலிஜன்ஸை கிளாசிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணி ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் யூசிங் அவர் டேட்டா ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றதுக்கு எடுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த அதர் ரிலிஜன் பர்சுவேஷன்ஸ், பார்சி, ஜோரஸ்டியன், ஜூஸ், இந்துஸ், ஆதி தர்மா, இதெல்லாம் புது பிரேயர் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ இது பாருங்க இந்தியா லெவல்லையா? எஸ், ஆல் இண்டியா லெவல்ல டோட்டல் பாப்புலேஷன் ஆஸ் பர் 2011 சென்சஸ் பார்த்தீங்கன்னா 121 crores. அதுல ஹிந்துஸ் 96, முஸ்லிம் 17, கிறிஸ்டியன் 27, சிக் 20 crores, புத்திஸ்ட் 8 crore 44 lakhs 2972. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன்ல புத்திஸ்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 0.70 தான் இருக்காங்க as per 2011. Is it clear, sir? You can have some knowledge, Liam. 84 lakhs, sir. Clear. Yes, sir. 84 lakhs Buddhist, correct? Yeah, 84 lakhs. Okay, thank you. 84 lakhs 42,972. கரெக்ட்டுங்களா? அப்புறம் ஜெயின்ஸ் பாருங்க. ஜெயின்ஸ் வந்து 44 lakhs 51,753. ஸோ இதுல மெஜாரிட்டி எப்படி இருக்காங்க, மைனாரிட்டி எப்படி இருக்காங்க, which religion you will you classify as minority, which is majority அப்படின்றது you can analyze பண்ணிக்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த பை சார்ட்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, ப்ளூ கலர் ஃபுல்லா ஹிந்துஸ், எல்லோ வந்து சிக், அப்புறம் ப்ளூ வந்து ஜெயின். அதர் ரிலிஜன்ஸ் இதுல புத்திஸ்ட் கூட சின்ன கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் கிளியர். ஸோ வி கேன் ஸ்டடி அட் த பிக்டோரிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிலிஜன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். லெட் அஸ் கோ டிசேபிலிட்டி. இஃப் இன்ட்ரெஸ்டட் இது பார்க்கறது இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேன் ஐ கிவ் ஆன் திஸ் பிக்சர் கொடுக்கலாமா? டிசேபிலிட்டி பார்க்கலாங்களா? வேணாம் சார், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரைட்.
சரி, நான் அப்ப ஸ்கிப் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். கன்க்ளூஷன் மட்டும் அல்டெல் சென்சஸ் டேட்டா டிசபிலிட்டி வேண்டாம். ஸோ ஹவுஸ் லிஸ்டிங், ஹவுசிங் சென்சஸ் ஷெட்யூல் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ 21 சென்சஸ்க்காக பார்க்குறோம். 11 சென்சஸ் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் 32 மாவட்டம் வந்து 37 ஆயிருக்கு. இன்னும் 2 மாவட்டம் ஆட் ஆயிருக்கு. இப்போ ஆட் பண்ணணும். மயிலாடுதுறை அண்ட் பொள்ளாச்சி வந்ததுன்னா 38, 39 ஆகும். 296 தாலுக்கு. ஸ்டாச்சுட்டரி டவுன்ஸ் 673. 721 இருந்தது 2011. ஆனா இப்ப குறைஞ்சது. ஏன்னாக்கா சிலதெல்லாம் சென்னை கார்பரேஷனோட மர்ஜ் பண்ணிட்டாங்க, அதனால குறைஞ்சிருக்கு. சென்சஸ் டவுன், அர்பன் அக்ளமேஷன், வில்லேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல 15,979, இப்ப 15,505 குறைஞ்சு போச்சுன்னா சில டவுன் வில்லேஜ் எல்லாம் டவுனா டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்பரேஷன்ஸ்ல மர்ஜ் பண்ணிக்கலாம், டவுனோட மர்ஜ் பண்ணிருக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்ஸ், எனுமரேஷன் பிளாக்ஸ், இதெல்லாம் எஸ்டிமேஷன்ஸ். இப்ப 21ல எப்படி எடுக்க போறோம்? மொபைல் ஆப் வச்சு எடுக்க போறோம். பேப்பர் மோடும் இருக்கும், மொபைல் ஆப்பும் இருக்கும். த்ரூ ஆப் மோட்ல இருந்து எடுக்க போறாங்க. இதுக்கு போர்ட்டல் இருக்கு, போர்ட்டல் மூலமா மானிட்டர் பண்ண போறாங்க. திஸ் 21 சென்சஸ்க்கான ஷெட்யூல். அதே சில கொஸ்டின்ஸ் தான், அதே சேம் கொஸ்டின்ஸ், நத்திங் நியூ. சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கலாம். கான்செப்ட் அதே, ஃபியூல், ட்ரிங்கிங் வாட்டர், இதெல்லாம் ரேடியோ சேம் திங். இந்த ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி கோடிங் கொடுக்குறோம், எப்படிலாம் தண்ணி இந்தியாவில் கிடைக்குதுன்றது, எவ்வளவு தூரம் நடந்து போறாங்க மக்கள் குடிநீருக்காக, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல லைட்டிங் பர்பஸ், இன்னும் இந்தியாவில லைட் இல்லாத வில்லேஜஸ் எல்லாம் இருக்கு. பட் தமிழ்நாடுல 100% லைட்டிங் இருக்கு அப்படின்றது சென்சஸ் டேட்டா சொல்லுது. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி லெட்ரின், டாய்லெட் ஃபெசிலிட்டி. இன்னும் ரயில்வே ட்ராக் ஓரமா ஓப்பன்ல போறவங்களும் இருக்காங்க. டைப் ஆஃப் லெட்ரின் எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம். இப்ப ஸ்வச்சதா பாரத், சுத்தம், கிளீனினஸ் பத்தி, ஹைஜீன் பத்தி கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணி அவங்களுக்கு லெட்ரின், டாய்லெட் ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க, கிராமத்துல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இன்னும் ஓப்பன்ல குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சபிஸ்டிகேட்டட் பாத்ரூமும் இருக்கு இந்தியால. கிச்சன், சமையல்ல பாருங்க, விறகடுப்புல சமைக்கிறவங்க இருக்காங்க, கேஸ் சிலிண்டர் ஓப்பன்ல சமைக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. திஸ் நியூ கொஸ்டின்ஸ் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்திருக்காங்க. ரைஸ், வீட், ஜுவார், பாஜரா, மெய்ஸ், மெயின் ஃபுட் ஈட்டர்ஸ். இது மேபி ஒன் இந்தியா ஒன் ரேஷன் கார்டுக்காகவா இருக்கலாம், அதுக்காக இந்த கேள்வி ஆட் பண்ணிருக்காங்க. பிஇல பாத்தீங்கன்னா அதே டெமோகிராபிக் கொஸ்டின்ஸ் தான், நத்திங் நியூ சேஞ்ச். இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த விடோ, செப்பரேட்டட், டைவர்ஸ்டு, இது எந்த சொசைட்டி, எந்த ரிலீஜியஸ்ல அதிகமா டைவர்ஸ்டு செப்பரேட்டா இருக்காங்க, அந்த சொசைட்டி எப்படி இருக்கு, இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது சொசைட்டிக்கு, சோஷியலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு இந்த டேட்டா எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல கன்னியாகுமரியில அதிகமா டைவர்சஸ் நடக்குது. பட் லிட்ரஸி ரேட்டும் அங்க அதிகமா இருக்கு. வேற லிட்ரஸி ரேட் இஸ் அதிகம், அங்க டைவர்சஸும் அதிகமா நடக்குது. டேட்டா ஷோஸ் in the Muslim case, same thing is repeated in the 21 census ko same set of questions. Literacy idella vanda, professionals, educational literacy, same thing, nothing new. Idella 21 la idella kelvi irukku. idella இன்னொரு விஷயம், நான் எகனாமிக் ஆக்டிவிட்டில மட்டும் சொல்றேன். The students, household duties, dependents, pensioners, rentiers, beggars, others. இது நம்ம சமுதாயத்தோட மிரர் மாதிரி சொல்லலாம் இந்த டேட்டாவை. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஹவுஸ்ஹோல்ட் டியூட்டிஸ் பண்றாங்க, டிபெண்டன்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ரெண்டியர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, இதை வச்சு டிபெண்டன்ட் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அடுத்த 10 years ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடித்து நெக்ஸ்ட் வந்தாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படி எல்லாம் வருது. சார் இதுல எஸ்சி எஸ்டி காட்டுனீங்களா, அந்த அந்த போர்ஷன் காட்டுங்க சார். அந்த போர்ஷன் வேணுமா? ஓகே ரைட். ரிவர்ஸ்ல போனீங்களா ஒரு 15th ஏதோ. எஸ் எஸ், ஏன்னா அதுல ஏற்கனவே சொல்லிட்டேன்றதுனால ஐ ஜஸ்ட் ஸ்கிப்ட். பரவாயில்ல, பாத்துக்கலாம் சார். ஒரு நிமிஷம். Visibility, yes. So important to remember, each state unity has its own list of SC STs. So தமிழ்நாடுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு சொல்லியாச்சு. அந்த லிஸ்ட் வந்து இப்போ அவங்க கையிலயும் கொடுப்போம், அந்த ஆப்லயும் வரும், ட்ராப் அப் மெனுலயும் வரும்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஃபைனலைஸ் ஆனதுக்கு பிறகு ஐ கேன் கிளியர் கட் பிக்சர் சொல்லலாம். அப்ரோப்ரியேட் கோட் டு பி என்டர்ட், எந்த விதத்திலையும் அந்த ஆசிரியர் வந்து மாத்தி போட்டுறக்கூடாது.
அதனால அதை நம்ம கணக்கு எடுக்கிறவங்க தகவல் கொடுக்குறவங்களும் அதை கரெக்டா பார்த்து சொல்லணும். சில பேர் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ்ல மறைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதை வெளியே சொல்லணுமா அப்படின்னு மாத்தி சொல்லுவாங்க. ஏன்னா they think it's an issue of prestige status அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற மக்களும் இருக்காங்க. இப்ப நான்லாம் என்னெல்லாம் கேட்டா டு பி ஃப்ரெண்ட் என்ன கேட்டா ஐ பிலாங் டு ஷெட்யூல் காஸ்ட், ஐ ஸ்ட்ரெயிட் அவே ஐ சே ஆன் த ஃபேஸ் நோ இஷ்யூஸ். ஸோ அதை நான் சொல்லிடுவேன் கிளியர் கேட்டா. பட் ஸ்டில் பீப்புள் ஹைட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நாமத்தை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு ஐ நாட் சே அது அவங்களோட ரிலிஜன் பிரீத், அதை குறையா சொல்லல, மாத்திக்கிட்டு இந்த தப்பா பிரதிபலிப்பு கொடுக்க கூடாது. அப்பதான் ஒரு கரெக்ட் ரிஃப்ளெக்ஷன் வரும். கவர்மெண்ட் பாலிசியோ ரிசர்வேஷன் பாலிசியோ ஜாப்ல ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு எந்த அலோகேஷன்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு கான்ஸ்டிடியூன்சியா ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சியா டிக்ளேர் பண்ணணும். அங்க பாப்புலேஷன் அவ்வளவு இருக்கணும். அந்த பாப்புலேஷனை குறைச்சு காமிச்சிங்கன்னா என்ன ஆகும்? தட் ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி வில் பிகம் ஜெனரல் கான்ஸ்டிடியூன்சி. அப்ப அங்கேருந்து எலெக்ட் ஆகி வர எம்எல்ஏவோ எம்பியோ யாரா இருப்பாங்க? அப்போ இவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் போயிட்டுனா இவங்க பீப்புளோட குறைகளை யாரு தீர்த்து கொடுக்கறது? ரெப்ரஸன்டேஷன் ஹை லெவல் வரைக்கும் யார் கொண்டு போவாங்க? தட்ஸ் த மெயின் இஷ்யூ. தென் SC can only among Hindus, Sikhs, Buddhists. இந்த தரையும் அதே கான்செப்ட் தான். ST can be from any religion. So this is a highlighted point. இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினர்ல எப்படி இருக்கும்னா 8A is the person SC ST ன்னு கேட்பாங்க. If yes, give code in the box. SC னா இந்த பாக்ஸ்ல 1 கொடுக்கணும் 8A ல. அப்போ மொபைல் ஆப்ல அவங்க டிராப் அப் மெனுல 1ல கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்ல தப்புல வேற 2வதுன்னு கொடுத்துடக்கூடாது. இல்ல நோன்னு 3னும் கொடுத்துடக்கூடாது. STல 2 அப்படின்னா கரெக்டா கொடுக்கணும். இஃப் SC or ST ரைட் நேம் ஆஃப் த கார், SC ST இருந்தாதான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரை எழுதணும். அப்பதான் அது பிரீஃபா கரெக்டா தெரியும். ஸோ இந்த தடவை கோட் டைரக்டரின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கோட் டைரக்டரி வந்து ஆப்லயும் வரும் மொபைல்லையும் வரும். அவங்களுக்கு புக்கு போட்டு பிரிண்ட் புக் போட்டு கொடுப்போம். ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட். சரி, அந்த புக்கு இல்ல அப்போ அந்த புக்கு அப்புறம் ஓகே சொல்லணும் இஷ்யூ. அந்த புக்கு வடிவம் போட்டு அதையும் பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம். புக்கு பிரிண்ட் பண்றது யூஜ். எங்களோட பிரிண்டிங் செக்ஷனே தனியா இருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல பிரிண்டிங் பண்றதுக்கும் அந்த 18 மொழியில பிரிண்ட் பண்றதுக்கு அந்த மொழி பெயர்த்து அதை செக் பண்ணி ப்ரூஃப் ரீட் பண்ணி அந்த புக் எடுக்கிறதே அது பெரிய வேலையும் இருக்கும். இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கும் ப்ரீஃப் பண்ணணும் இல்லையா? அதை ஆன்சர் எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த பர்டிகுலர் நம்ம இந்த SC ST பாட்டை எடுத்தாலே SCனா யாரு STனா யாரு எப்படி கேட்கணும் எப்படி நிரப்பணும் ட்ரைனிங்ல பக்கவா கொடுக்கணும். அப்பதான் அவங்க கரெக்டா எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து 8Bல வந்து இஃப் SC or ST ரைட் த நேம் ஆஃப் த காஸ்ட், இது கீழே இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இதுல வந்து பேரு கொடுக்கணும். இப்ப 8Aல வந்து SCனா 1 STனா 2ன்னு கொடுக்கணும், நோனா 3ன்னு கொடுக்கணும். 8Bக்கு வந்தீங்கன்னா அந்த STயோட கோட் வந்து 3 டிஜிட்ல இருக்கும். அந்த டைரக்டரியில கோட் டைரக்டரி ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த கோட் டைரக்டரியில 3 கோட் இருக்கும். அந்த கோட் எடுத்து இந்த 3 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல எழுதணும். அந்த கோடை வந்து தப்பா போட்டக்கூடாது, கரெக்டா போடணும். தப்பா போட்டா அது என்ட்ரி அது டேபிள் ஜெனரேட் பண்ணும்போது அது தப்பா போய் எடுத்துக்கும். ஸோ ஒரு சிங்கிள் நம்பர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தெரியாம வந்து ஒரு ஆண் கோடு 1 பெண் கோடு 2 இந்த தடவை வந்து 3ஆம் பாலினத்தவர் சொல்லி 3 கோடு வச்சிருக்கோம். இப்போ 1 2ஆ பார்த்துட்டாங்கன்னாக்கா ஃபீமேல் பாப்புலேஷன் தப்பா வந்துடும். 2 3 ஆக்குனா அது மேல் பாப்புலேஷன் தப்பாக்கிடும். இல்லை அந்த மூணாவது பாலினத்தவர் ஜாஸ்தி வரும். ஸோ ஒரு கோட் மிஸ்டேக் இட் பிகம்ஸ் ராங். இன்னொரு கேள்வி இல்லைன்னா இந்த அந்த சப்ஜெக்ட் நான் டீட்டெயிலா எடுக்கல, அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மனிதனோட கழிவு மனிதனால் அகற்றப்படுகிறது. இந்த அவல நிலை நம்ம நாட்டில தான் இருக்கு. அந்த மனித கழிவை அகற்றவன் மோஸ்ட்லி வந்து அகற்றவர்கள் தெரியாம வந்து ஃப்ளோல மன்னிச்சிருங்க. அந்த அகற்றவர்கள் வந்து இந்த பட்டியலினத்தவராக தான் அதிகமா இருப்பாங்க. வேற யாருன்னா சமுதாயத்துல இருப்பாங்களா? அப்ப அந்த அவல நிலை நம்ம நாட்டுல ஒண்ணும் இருக்கு. அதை எடுக்கணும் குறைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வந்து அந்த லெட்டரின் கொஸ்டின் இருக்கு. லெட்டரின் கொஸ்டின்ல அந்த கழிவை யார் எடுக்கிறாங்க, எப்படி செப்டிக் டேங்கா இல்ல வந்து லாரியில எடுக்கிறாங்களா, பைப்ல கனெக்டடா இல்ல மனுஷன் வந்து வாரிட்டு போறானா? ஒரு காலத்துல மனுஷன் வாரிட்டு போயிட்டு இருந்தான், இப்பவும் ஒரு சில ஏரியால இருக்கு. ஆனா இட் இஸ் இராடிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிளாக்ல ஒரு இடத்துல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோடு கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி வந்தது? இந்த மாநிலத்துல
வந்து இந்த மனிதனோட கழிவு மனிதன் எடுக்கிறது டோட்டலி இராடிகேட்டட் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு கோடு எப்படி வந்ததுன்னு கேட்டாக்கா, அங்க போய் அந்த ஏரியா அந்த பிளாக்ல போய் செக் பண்ணாக்கா அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்ப இந்த கோடு எப்படி தப்பா வந்ததுன்னு கேட்டாக்கா, அந்த யார் எலிமினேட்டர் டீச்சர் எடுத்தாங்கன்னா வந்து அவங்க தான் சொன்னாங்கன்னு எடுத்தாங்க. ஆனா ஆக்சுவலி அதோட டெபினிஷன் அவர் தப்பா புரிஞ்சு தப்பா என்ட்ரி போட்டிருக்காரு. ஸோ தப்பா புரிஞ்சு தப்பா குறியீடு கொடுத்தா தப்பான ரிசல்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டாய்லெட் கிளீனிங்ல ஒரு ஆட் அ மிஸ்டேக் தட் வாஸ் பிசிக்கலி செக்ட். அப்போ ஒரு மனிதனோட கழிவு மனிதனால் அகற்றப்படுறது இராடிகேட் பண்ணிட்டோன்றோம். ஆனா இங்க குறியீடு மட்டும் எப்படி வந்தது? அப்ப அது தப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தப்பா குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் கோட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். 121 கோடியில் ஒன்று தப்பானா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம், சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி இதுலயும் எஸ்சி எஸ்டில தவறுதலான ஒரு கோடை கொடுத்தா அது தப்பா போய் உட்காரும், தப்பான இடத்துல போயிடும், அது வேற விதமா காமிச்சிடும். ஒன்றும் இல்லை, 1 2 நீங்களும் கவனிக்கல நானும் கவனிக்கல, அவன் 3 எனுமிரேட்டர் கணக்கெடுப்பார் 3 80 முடிச்சு ஸ்கிப் ஆகி போயிட்டாருன்னா ஸோ எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் வில் பி ரெடியூஸ்ட், குறைஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ தட் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க கணக்கு எடுக்கும் போதும் எடுக்க. இப்போ கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அமைப்பு எப்படி இருக்கு? மெயின் கிராமம் உள்ள இருக்கு, 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காலனின்னு சொல்லுவோம், அங்க வந்து பட்டியலினத்தவர் தனியா இருப்பாங்க. ஸோ அங்க கணக்கெடுக்கிறோம் கண்மூடித்தனமா எல்லாரையும் பட்டியலினத்தவரா போட்டாலும் அதுலயும் வந்து ரிலிஜன் வேற வேற இருக்கும், அதை கரெக்டா போடணும்ல, ரிலிஜனும் அந்த கம்யூனிட்டி பேர். ஸோ அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனும் எழுத சொல்றோம், அந்த பேர் எழுதணும், அந்த 3 டிஜிட் கோடு போட்டு அந்த 3 டிஜிட் கோடுக்கான டிஸ்கிரிப்ஷனை கையால எழுதணும். ஸோ திஸ் இஸ் yet to be finalized. இந்த 21 வந்து சில மாற்றங்கள் இருக்கு. இந்த கொரோனாவால 21 சென்சஸ் வரலாறுலயே முதல் தடவை வந்து சென்சஸ் போஸ்ட்போன் ஆயிருக்கு. வேர்ல்டு வார் நடக்கும் போது கூட சென்சஸ் போஸ்ட்போன் ஆகல. மகாத்மா காந்தி அவரும் சொன்னாரு சென்சஸ் நடத்தி ஆகணும் அப்படின்னு நடத்தினாரு, அவர் இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ நாட் ஓன்லி மகாத்மா காந்தி, கிரேட் லீடர்ஸ் லைக் அம்பேத்கர் அண்ட் சோ மெனி லீடர்ஸ் தே சப்போர்ட்டட் சென்சஸ் டு பி கண்டக்டட். அப்பதான் கரெக்டான ஒரு பிளானிங் பண்ண முடியும். அப்படிதான் அதனாலதான் அந்த அரசியல் சாசனத்திலையும் எல்லா விதமான சலுகைக்கும் முன்னேற்றத்துக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து ப்ராப்பரா எழுதணும். நான் ஐ திங்க் எதுவும் தவறுதலா சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் கிளியர். அடுத்து போலாங்களா சார்? இதுல சார் இந்த ஆப்ல ஒரே ஒரு இதுங்க, அதாவது இதுல வந்து எஸ்சிங்கும் போது 80A எஸ்சின்னு கொடுக்குறோம். சப்போஸ் எஸ்சி வந்து நான் அதாவது கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணலைங்க, ஐ எம் புத்திஸ்ட், இஃப் ஐ எம் புத்திஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர்டு எஸ்சில சப்காஸ்ட் போட வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றது? இல்ல நீங்க இதுல ரிலிஜன் கொஸ்டினும் இருக்கு, ரிலிஜன்ல சொல்வீங்க, ரிலிஜன் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து சப்காஸ்ட் ரிலிஜனுக்கு 1 more கொஸ்டின் செப்பரேட்லி இருக்கு. அதனாலதானே அப்ப ஓவரால் இந்தியால இந்துல எவ்வளோ முஸ்லீம் எவ்வளோ புத்திசம் நம்மளால எடுக்க முடியுது. சோ நீங்க ரிலிஜன் கட்டாயமா சொல்லிதான் ஆகணும். எஸ் இல்லாம நான் புத்திஸ்ட் அப்படின்னா நம்ம அதுல வந்து ரிலிஜன் வந்து நம்பர் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து நீங்க புத்திஸ்ட் பட் ஐ நோ ஐ எம் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி அப்படின்னா கோட் 3 will be filled in 80A for your case. For example, இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப நார்த் இந்தியால ஐ விசிட்டட் இமாச்சல் பிரதேஷ், குலு மணாலி, தரம்ஷாலா, அங்க வந்து புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, பட் they don't belong to SC நான் நினைக்கிறேன். டிபெட்டியன்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. டிபெட்டியன்ஸ் அவங்க டிபெட்டியன்ஸ் they follow புத்திஸ்ட் இல்லையா, அவங்க இருக்காங்க அங்க. அப்ப அவங்க they are not SC, I think so. அதனால நீங்க ரிலிஜன்ல புத்திஸ்ட் சொல்லிட்டு இங்க you don't belong to scheduled caste னா you say I don't belong to scheduled caste. நீங்க வந்து கோட் 3 போட்டாங்களா 8B வந்து ஃபில் பண்ண வேண்டாம், no need to fill at all, அது blank-ஆ போடும். It will go to religion column. Yes, it just go to religion. Okay sir. அதாவது 8A ல 3 வந்தாலே அந்த app will go to next question, 8B காமிக்காது. Sure. ஆனா நீங்க புத்திஸ்ட் சொல்லிட்டு நீங்க 8A ல வந்து 3 சொல்லிக்கலாம், no issues. Okay sir. Okay, சரி, then I'll skip next class. SC வேண்டாம் அப்படினா ரிலிஜன்ல போயிடலாம். Yes, right.
ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ, நல்ல டைம் கொடுத்தீங்க எனக்கு. ஸோ ஐ குட் எக்ஸ்பிளைன் சம்திங். இதில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் ஐ ட்ரை மை மேக்ஸிமம் டு கவர். முழுசாக கவர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல. ஐ வாஸ் பிஸி வித் ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் அதர் திங். லாஸ்ட் மூமெண்ட்ல இப்போ சார்கிட்ட ஃபைனல் செக் பண்ணும் போது தான், அதுக்கப்புறம் தான் பிபிடி, நிறைய பிபிடி வச்சிருப்பேன் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஐ கிளப்ட் இட், ஐ மேட் இட் சம்திங். பட் இதுல உங்களோட irrelevant திங்ஸும் இதுல வந்திருக்கலாம். ஸோ ஐ ஸ்கிப் லாட். ஐ திங்க், ஐ ஹோப் நீங்க எதிர்பார்த்தது இதுல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அப்சர்வ் ஹியர். ஐ திங்க் 48 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க இப்போ. அனைவருக்கும் என்னோட வணக்கம், நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னோட எல்லாருக்குமே கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.